ஓ ஆன்மீக பெரியவர்கள் அனைவரையும் பணிவுடன் வணங்கி ஆன்மீகம் அறிவோம் என்ற இந்த நம்முடைய குழுவில் ஞாயிறு தோறும் நடக்கின்ற தொடர் சிந்தனையில் இன்று ஐயா சீனிவாசன் அவர்கள் பரிமேலழகரனுடைய உரை சிறப்பை பற்றி இரண்டாவது பாகமாக தங்களுடைய சிந்தனையை நம்மிடம் பகிர உள்ளார். அன்னாரை அழைப்பதற்கு முன் வழக்கம் போல் இறை வணக்கத்திற்காக நம்முடைய வெங்கட சுப்பிரமணியம் அவர்களை பணிவுடன் அழைக்கின்றேன். வணக்கம். கேக்குதா? கேக்குதுங்க, கிளியரா இருக்கு. காஞ்சி மாமுனிவரின் கஞ்சமலர் பாதம் நெஞ்சினில் நினைவோர்க்கு கொஞ்சமும் பயமில்லை. காஞ்சி மாமுனிவரின் கஞ்சமலர் பாதம் நெஞ்சினில் நினைவோர்க்கு கொஞ்சமும் பயமில்லை. காஞ்சி மாமுனிவரின் கஞ்சமலர் பாதம் நெஞ்சினில் நினைவோர்க்கு கொஞ்சமும் பயமில்லை. பஞ்சினும் மெல்லிய பொன்னடியால் பஞ்சினும் மெல்லிய பொன்னடியால் இந்த பாரதம் முழுவதும் வலம் வந்து அருள் செய்த பாரதம் முழுவதும் வலம் வந்து அருள் செய்த பாரதம் முழுவதும் வலம் வந்து அருள் செய்த காஞ்சிமா முனிவரின் கஞ்சமலர் பாதம் நெஞ்சினில் நினைவோர்க்கு கொஞ்சமும் பயமில்லை. அஞ்சல் என்றே ஆசி அருளிடும் திருக்கரம் அஞ்சல் என்றே ஆசி அருளிடும் திருக்கரம் தஞ்சமென்றடைவோரை தாங்கிடும் திருவுளம் தஞ்சமென்றடைவோரை தாங்கிடும் திருவுளம் சஞ்சலம் நீக்கிடும் மன சஞ்சலம் நீக்கிடும் சாந்தஸ்வரூபம் சஞ்சலம் நீக்கிடும் சாந்தஸ்வரூபம் சித்த சுத்தியுடனே பக்தி நெறியில் செல்ல சித்த சுத்தியுடனே பக்தி நெறியில் செல்ல சித்த சுத்தியுடனே பக்தி நெறியில் செல்ல காஞ்சிமா முனிவரின் கஞ்சமலர் பாதம் நெஞ்சினில் நினைவோர்க்கு கொஞ்சமும் பயமில்லை. இந்த பாடலோடு தொடர்புடைய ஒரு செய்தியை ஒருனிடம் உங்கள் அனுமதியோடு பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். சொல்லுங்க ஐயா. தெய்வத்தின் குரலை பெரியவர் 7 பாகம் எழுதியிருந்தார். அவர் மேல் எழுதப்பட்ட பாடல் இந்த ஒரு வார்த்தை கூட என்னுடைய வார்த்தை என்று சொல்ல முடியாது. எழுத வேண்டும் என்று நினைத்தேன். எழுத ஆரம்பிச்ச அந்த காஞ்சியில அந்த எதுக முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா அற்புதமா இருக்கு, விழுந்திருக்கிறது. இது நான் எழுதவில்லை, அவர் தான் எழுதி கொண்டார் என்று தோன்றுகிறது. காஞ்சியில போயிருந்தப்போ அவருடைய அதிஷ்டானத்திலே நின்று கொண்டு இந்த பாட்டை நீங்க அங்கீகரித்ததாக இருந்தால் யாராவது இதை பற்றி ஒரு கேட்க வேண்டும் என்று நான் மனதுக்குள்ள நினைத்து கொண்டேன். அந்த அர்ச்சகர் பொங்கலோ பூவோ கொடுத்துட்டு வந்தவரை அது என்ன சொன்னீங்க, அந்த அஞ்சல் என்றேன்னு என்ன சொன்னீங்க, அந்த இடத்தை என்ன சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். சோ இந்த பாடலை பெரியவர் ஏற்றுக்கொண்டார் என்று எனக்கு தோன்றுகிறது. அத்தோடு இல்லாம பெரியவர் ஒரு கட்டுரை எழுதும்போது குறிப்பிட்டிருந்தாரு, வடமொழி தான் பெருசு, தமிழ் மொழி பெருசு இல்லைன்னு பலர் கருதி கொண்டிருந்தார்கள் ஒரு காலத்துல. ஆனா அது திருக்குறள் வருகின்ற வரை வேண்டுமானால் இருந்திருக்கலாம். திருக்குறள் வந்த பிறகு தமிழுக்கும் வடமொழிக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை என்பது என் கருத்துன்னு ஒரு உரையில அவர் குறிப்பிட்டிருக்காரு, தெய்வத்தின் குரல்ல குறிப்பிட்டிருக்காரு.
அதனால இந்த மறை அப்படிங்கிற சொல்லே மறைத்து வைக்கப்பட்டதுனாலதான் மறைங்கிற சொல்ல வந்துன்னு அவர் எழுதியிருக்காரு. நம்ம உலக பொதுமறையான திருக்குறளை பற்றி பேசும்போது பெரியவர் சொல்லிய கருத்துக்களை சொல்லி பெரியவருடைய ஒரு பெயரில் ஒரு பாடலை இன்று இசைக்க வேண்டும் என்று தோன்றியது. இது நான் இயற்றிய பாடல் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் இயற்றி என்னுடைய மாணவர்கள்லாம் சொல்லிக் கொடுத்தேன். பாடல் ரசிக்கப்படும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. சிறப்பான ஒரு பாடல், சிறப்பான ஒரு செய்தியும் சொன்னீர்கள். நிறைய இடங்களில் நம்ம ஆன்மீகத்துல படிச்சிருக்கிறோம். ஒன்று ஒரு செயல் செய்ய பொழுது அதற்கு இறைவனுடைய ஒரு உத்தரவு இருக்கு என்பது தற்செயலாக அதற்கு சம்பந்தம் இல்லாத ஒரு மூன்றாமவரிடமிருந்து வரும் என்று நிறைய முறை படித்திருக்கின்றோம். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கின்றது. பெருமை அடைகின்றோம் உங்களை நினைத்து. நன்றி. தொடர்ந்து உங்களுடைய இறைவணக்க இறைவணக்க பணி எங்களுக்கு கிடைக்கும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்து அவர்களை பரிமேலழகருடைய உரை சிறப்பை பற்றி நம்மிடம் சிந்திக்க அவளுடன் வேண்டுகின்றேன். போட்டு மிஸ்டர் சீனிவாசன். அனைவருக்கும் வணக்கம். மண்ணுலகத்தினில் பிறவி மாசர எண்ணிய பொருளெல்லாம் எளிதின் முற்றுற கண்ணுதல் உடையதோர் களிற்று மாமுகப் பண்ணவன் மலரடி பணிந்து போற்றுவார். பரிமேலழகருடைய உரை நுட்பம் பற்றி நம்ம சிந்திக்க ஆரம்பித்தோம். அதில் இது இரண்டாவது, அந்த வரிசையில இது இரண்டாவது பாகம். ஏற்கனவே பரிமேலழகருடைய சிறப்பு, அது திருக்குறளுக்கு அவர் தருகிற அந்த உரை நுட்பம், அதுக்கு ஒரு அறிமுகம் எல்லாம் நம்ம போன வாரம் இல்லை 2-3 வாரங்களுக்கு முன்பு நடந்த ஒரு சிந்தனை அதுல பார்த்தோம். இன்றைக்கு முழுமையாக ஒரு அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு, அது ஏன் பரிமேலழகருடைய உரைக்கு இன்னி வரைக்கும், அது எத்தனையோ நூற்றுக்கணக்கான வருடங்கள் கழிந்த பிறகும் அதுக்கு இருக்கிற அந்த தனி சிறப்பு என்ன அப்படின்னு நம்ம அதை பார்க்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால முதல்ல எல்லாருக்கும் தெரிந்த அதிகாரம் அந்த கடவுள் வாழ்த்து. அந்த கடவுள் வாழ்த்து அதிகாரத்துல இருக்கிற அந்த 10 குறட்களுக்கும் அப்படி என்ன இவர் புதுசா என்ன சொல்லிட போறாரு, இவர் என்ன பெருசா செய்ய போகிறார் அப்படின்னு எல்லாம் இந்த காலத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி தோணலாம். எளிமையா தானே இருக்கு திருக்குறளுடைய சொற்களும் எளிமையா இருக்கு, அந்த கருத்தும் எளிமையா தான் இருக்கு அப்படின்னு எல்லாரும் இப்ப அதனாலதான் நிறைய தெளிவுரைகள் எழுதிக்கிட்டே வராங்க எல்லாரும். அது எல்லா தெளிவுரையும் எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா ஒரே கருத்து தான் இருக்கு. எல்லாம் அந்த சொற்களை தான் மாத்தி மாத்தி போடுவாங்க. இந்த உலகுன்னு இருந்தா உலகம்னு இருக்கும், இல்லாட்டி கூறினார்னா சொன்னார்னு இருக்கும். இது மாதிரி எல்லாரும் அப்படியே எழுதி தள்ளுறாங்க. இந்த பரிமேலழகர் அதுல இருக்கிற அந்த உட்பொருள் என்னன்னு எப்படி கொண்டு வராரு அப்படின்றத நம்ம ஒரு தடவை பார்த்துட்டோம்னா அப்புறம் வேற எந்த உரையும் நம்ம படிக்கணும்னு தோணாது. ஏன்னா அந்த அளவுக்கு இதுல ஒரு சிறப்பு இருக்கு. இதை நான் அந்த அதிகாரத்துக்கு அவர் தருகிற அறிமுகம், ஒரு குறளுக்கும் அவர் தருகிற விளக்கம், அதை நம்ம நேரடியா பார்த்தாலே அது நமக்கு புரியும். அப்புறம் இன்னொன்னு, அவருடைய அந்த உரை நடை, அது இப்ப எல்லாரும் நிறைய இப்ப தமிழ் உரை நடையினாலே ரொம்ப வளவளன்னு சொற்களை சேர்க்கிறது, ரொம்ப அலங்காரத்துக்காக எழுதுறது, எதுகை மோனை வர மாதிரி எழுதுறது, அப்புறம் ஒரு விஷயத்தையே ஒரு 2-3 வரியில சொல்றது, ஒரு 10 வரியில சொல்றது, இப்படி எல்லாம் இதெல்லாம் நிறைய இருக்கு இப்போ. அதனால பரிமேலழகர் என்ன பண்ணாரு, திருக்குறளை எப்படி சுருக்கமா வள்ளுவர் எழுதினாரோ அந்த அளவுக்கு அப்படி ஒரு ஆழமான ஒரு உரைநடையை அவர் எழுதியிருக்கிறார். எனக்கு மு வரதராசனார் பத்தி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவர் தான் திருக்குறளுடைய உரை ரொம்ப பிரபலமானது, அவருடைய உரை தான். அது மு வரதராசனார் பரிமேலழகரை பத்தி சொல்றப்போ சொல்றாரு, வேண்டாத அடைமொழிகளுக்கு இடம் தராமல் நேரிய முறையில் உரிய பொருளை விளக்கும் அளவிற்கே சொற்களை அளந்து பயன்படுத்துவார் அப்படின்னு ரொம்ப அளவா பேசுறாருன்னு. திருவள்ளுவர் எப்படி எல்லாத்தையும் அளந்து சொன்னாரோ அது போல பரிமேலழகரின் உரை அற்புதமா இருக்கு. அதுக்காக வளவளன்னு இருக்காது உரை.
அது நேரிய முறையில் உரிய பொருளை விளக்கும் அளவிற்கே. அது எனக்கு, அதாவது நம்மளுக்கு தோன்றதெல்லாம் சொல்லக்கூடாது. அது இந்த காலத்துல இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம். ஒரு பாட்டை எடுத்துக்கிட்டா எனக்கு என்னென்னலாம் தோணுதோ அதெல்லாம் நான் சொல்றது. அந்த மாதிரி இல்லாம அதுல அந்த பாடல் ஆசிரியர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அந்த பொருளை மட்டும்தான் விளக்கணும். அது நேரிய முறையில் உரிய பொருளை விளக்கும் அளவிற்கே சொற்களை அளந்து பயன்படுத்துவார். செறிவு, நேர்மை ஆகிய பண்புகள் அமைய தமிழ் உரைநடையை கையாண்டவர் இவர் அப்படின்னு இந்த மு வரதராசனர் வந்து ரொம்ப அற்புதமா பரிமேலருடைய சிறப்பை சொல்லியிருக்கிறார். அது நம்ம போன சிந்தனையிலையும் பார்த்தோம். உமாபதி சிவம் இந்த 6 சிறந்த நூல்கள் தமிழ்ல அப்படின்னு சொல்றப்போ திருக்குறளுக்கு இணையா பரிமேலழகர் உரையும் ஒரு நூலா அதுல சேர்த்துக்கிட்டார். வள்ளுவர் சீர் அன்பர் மொழி வாசகம் தொல்காப்பியமே தெள்ளு பரிமேலழகர் செய்த உரை ஒள்ளிய சீர் தொண்டர் புராணம் தொகுசித்தி ஓராறும் தண்டமிழின் மேலாம் தரம் அப்படின்னு அந்த உமாபதி சிவம் இந்த காரணத்துக்காக தான் சொல்லியிருக்கிறார். ஒண்ணு, அந்த உரைநடையில இருக்கிற அந்த ஒரு சிறப்பு, அப்புறம் அவருடைய சிந்தனை. அது பரிமேலழகருடைய அந்த சிந்தனை பார்த்தீங்கன்னா இந்த காலத்துல இப்ப இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னு சொல்றது, ரொம்ப ஆழமா ஒரு விஷயத்த ரொம்ப நுட்பமா அந்த ஆராய்ந்து பார்க்கிற அந்த அறிவு, அதுவும் அவருடைய சிறப்பு இயல்பு. அதை பார்த்தோம்னா நமக்கு இப்ப இருக்கிற உரையெல்லாம் எவ்வளவு மேலோட்டமா நம்ம சிந்திக்கிறோம், அந்த நுனிப்புல் மேய்வது அது மாதிரி சிந்திக்கிறோம், ரொம்ப லூஸ் திங்கிங் அது மாதிரி இருக்கு அப்படின்றது நல்லா நம்மளுக்கு புலப்படும். இப்ப நேரடியா நம்ம இந்த அதிகாரத்துக்கே போவோம். அப்பதான் இந்த வித்தியாசம் எல்லாம் புரியும் என்ன அவருடைய சிறப்புன்னு. இது ஏன் கடவுள் வாழ்த்து எடுத்துக்கிட்டேன்னா அந்த கடவுள் வாழ்த்துல இருக்கிற குறள் ஏறக்குறைய எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எல்லாரும் திருக்குறள் எடுத்தா முதல்ல படிக்கிறது இந்த கடவுள் வாழ்த்து தான். அதையெல்லாம் அவசர அவசரமா படிக்கிறோம், சின்ன குழந்தைங்களுக்கும் சொல்லித்தரோம். அதுல இருக்க அர்த்தம் எல்லாம் ஓரளவுக்கு நமக்கு எல்லாம் புரியுது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இவர் எப்படி அதை அணுகுகிறார், எவ்வளவு அதுல இருக்கிற உட்பொருட்களை எல்லாம் எப்படி எடுத்து காட்டுகிறார்னு பார்ப்போம். முதல்ல இந்த 10 பாடல்கள் இருக்கு இல்லையா, இது முந்தைய நான் சொல்லியிருக்கேன். ஒரு அதிகாரத்துக்கும் 10 குறள் இருக்கு. அதுவே நமக்கு ஒரு கேள்வி வரணும், ஏன் 10 குறள் அவர் எடுக்கணும்? அதாவது இது நம்ம இந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ல ஒரு ஸ்லைடு போட்டா ஒரு ஸ்லைடுக்கும் 5 பாயிண்ட் இருக்கணும் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டு இப்போ ஸ்லைட்ஸ் எல்லாம் போடுவோம். அந்த மாதிரி வள்ளுவர் யோசிப்பாரா? ஒரு அன்புடைமைனா ஒரு 10 பாயிண்ட் சொல்லிடணும், அருளுடைமைனா ஒரு 10 பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டார் நிச்சயமா. அது இந்த காலத்துல எழுதுற உரையில யாரும் அதை கவனிக்கிறதே இல்லை. அன்புடைமைன்னு சொன்னா ஒரு 10 குறள் உடனே எழுதுறாங்க. 10 கருத்து வள்ளுவர் அன்புடைமைக்கு சொல்லியிருக்கிறார். அடுத்த விருந்தோம்பல் அது ஒரு 10 கருத்து அப்படி. ஏன் 5 கருத்து? 5 தான் முக்கியமான கருத்தா கூட இருந்திருக்கலாம், ஏன் அவர் 10 கருத்து சொல்லணும் அப்படின்னு. அது நீங்க இந்த பரிமேலழகர் உரையில பார்த்தோம்னா இந்த 10 அதிகாரத்தில் இருக்கிற குறளையும் அவர் கிளாசிஃபை பண்ணிக்கிறார். எப்படின்னா ஒரு அதிகாரத்துல சொல்லுவாரு இதுல 5 கருத்துக்கள், 5 கருத்து 10 பாட்டா வந்திருக்கு. இன்னொரு இதுல 7 கருத்து இருக்கலாம், அல்லது 8 கருத்து இருக்கலாம், இல்ல 4 கருத்து இருக்கலாம், 10 பாயிண்டா வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப திருவள்ளுவர் எப்படி அந்த சொல்ல வந்த விஷயத்தை எப்படி பகுத்து கொண்டிருக்கிறார், எப்படி அவர் கிளாசிஃபை பண்ணியிருக்கிறார்னு ஒண்ணு தெரியுது. ரெண்டாவது, அந்த அதிகாரத்தை முழுக்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னாலும் அந்த பரிமேலழகர் காட்டுற கணக்கு நமக்கு உதவியா இருக்கும். இப்ப இந்த கடவுள் வாழ்த்து அதிகாரத்தையே அவர் என்ன சொல்ல வர்றாரு, ஒரு குறளுக்கும் அந்த உரை முடிஞ்சதுக்கு அப்புறம் இதனால் இது கூறப்பட்டது அப்படின்னு சொல்லுவாரு. அந்த ஒரு பாட்டு தனியா இருந்ததுன்னா இதனால் இது கூறப்பட்டதும்பாரு. இப்போ ஒரு 3 பாட்டு சேர்ந்து ஒரு கருத்து வந்ததுன்னா இந்த 3 பாட்டாலும் இந்த கருத்து கூறப்பட்டது அப்படிம்பாரு. இப்ப கடவுள் வாழ்த்துக்கு என்ன பண்றாரு, முதல் குறள் அகர முதல எழுத்தெல்லாம் அது ஒரு தனி குறள். இப்பாட்டால் முதற்கடவுளது உண்மை கூறப்பட்டது அப்படின்னு அதை தனியா சொல்லிடுறாரு. அப்புறம் 2வது குறள் கற்றதனால் ஆய பயன் என்கொல் பாலறிவன் நற்றாள் தொழாரெனின், அதையும் இதற்கு இந்த பாடல் மூலம் அவன் தாளை தொழுது பிறவி அறுத்தல் என்பது இதனால் கூறப்பட்டது அப்படின்னு 2வது பாட்டு. இப்ப அடுத்து வர 4 பாட்டு, மலர்மிசை எகினான், அப்புறம் வேண்டுதல் வேண்டாமை, இருள் சேர் இருவினையும், பொறிவாயில் ஐந்தவித்தான், இந்த 4 பாட்டையும் சேர்த்து என்ன எழுதுறாரு, இவை 4 பாட்டாலும் இறைவனை வழிபடுவது பற்றி சொல்லப்படுகிறது
அதையே வழிபடுறதுக்கு அப்ப 4 பாட்டு சொல்லியிருக்கிறார்னா, இறைவனை நினைத்தல், வாழ்த்தல், அவன் நெறி நிற்றல் செய்தார் வீடு பெறுவார் என்பது கூறப்பட்டது. அப்ப இந்த 4 பாட்டுக்கும் கருத்து வழிபடுறது தான். ஆனா வழிபடுறது நமக்கே தெரியும், மனத்தால் வழிபடுவது, அப்புறம் உடம்பால் வழிபடுவது, வாக்கினால் வழிபடுவது. அதனால இந்த 4 பாட்டில் அதை சொல்றார். அதுக்கப்புறம் வர 3 பாட்டு, தனக்குமை இல்லாதான், அறகாழி அந்தணன், கோளில் பொறியில் குணமிலவே. இந்த 3 பாட்டுக்கும் ஒரே கருத்து தான். அது என்னன்னா, இவை 3 பாட்டானும் அவனை வழிபடாமல் இருந்தால் வருகிற குற்றம் அது பற்றி சொல்லப்படுகிறது அப்படின்றார். முதல்ல வழிபட வேண்டும் அப்படின்றது 4 பாட்டுல சொன்னாரு. அப்புறம் 3 பாட்டுல வழிபடாமல் இருக்கிறதுனால வருகிற குற்றம். அதையும் ஏன் 3 பாட்டு சொல்றாரு ஒரே விஷயத்துக்குனால, அதுக்கும் காரணம், இவை 3 பாட்டாலும் அவனை நினைத்தலும் வாழ்த்தலும் வணங்கலும் செய்யாத வழிபடும் குற்றம் கூறப்பட்டது. நான் மறுபடியும் மனம் மொழி மெய்களால வழிபடணும். நான் மனத்தாலையும் நினைக்கல, உடம்பாலையும் வழிபடல, வாக்குனாலையும் ஒன்றும் பண்ணல, அதனால என்ன குற்றம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் கடைசி குறள் இப்ப ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்றார். வழிபடுகிறவர்களுக்கு வீடு பேறு, வழிபடாதவர்களுக்கு துன்பம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அப்படின்னு இந்த 10 குறளையே 1 + 1 + 4 + 3 + 1 அப்படின்னு பிரிச்சுக்கிட்டார். இப்ப இந்த மாதிரி ஒரு இந்த கிளாசிபிகேஷனை ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பார்த்தாலே மனசுல அந்த அதிகாரத்தை பற்றின ஒரு இந்த சரியான பார்வை அது நமக்கு வரும். இப்ப நம்ம படிக்கிற உரை, நிறைய திருக்குறள் உரை விற்கிறதுல இந்த மாதிரி ஒரு அதிகார பார்வை, இந்த பெர்ஸ்பெக்டிவ் ஆன் தட் சாப்டர் அது எல்லாமே ஒரு 10 இண்டிவிஜுவல் பாயிண்ட்ஸா இருக்கிற மாதிரி குறள் இருக்கு. அது மனசுலயே பதிகிறது ரொம்ப கஷ்டம். இப்ப இதுவே ஒரு முதல் நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பரிமேலழகர் மூலமா நமக்கு கிடைக்கிற பெரிய உதவி, ஒரு அதிகாரத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்னு. இப்ப அதுக்குள்ள அவர் எவ்வளவு நுட்பமான விஷயங்களை காமிக்கிறாருன்னு இந்த நமக்கு தெரிந்த குறள்கள் தான் இதெல்லாம். அதை எடுத்து பார்க்கலாம். இந்த அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு, இது எல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு கூட எல்லாம் சொல்லி கொடுத்துட்றோம் நம்ம. அது என்னன்னு கேட்டா, நம்ம ஒரு எளிமையான உரை நான் ஒன்று வச்சிருக்கேன். இது ஒரு புலவர் எழுதுனதுதான், இப்ப சமீபத்துல வந்தது. ரொம்ப எளிமையா எழுதி கொடுத்துருக்கிறார், தப்பு ஒன்றும் இல்லை. ஆனா ரொம்ப எளிமைப்படுத்தப்படுத்த அது ரொம்ப சிம்பிளிஸ்டிக் அண்ட் ட்ரிவியல் அந்த மாதிரி ஆயிடும். இவர் என்ன சொல்றாரு, எழுத்துக்களுக்கெல்லாம் முதலாக விளங்குவது போல இறைவன் உலகுக்கு முதல்வனாக விளங்குகிறான் அப்படின்னு. கரெக்டா தானே இருக்கு, எழுத்துக்களுக்கு தான் முதல்ல இருக்கு. இதுல இறைவன் உலகத்துக்கு முதல்வனாக இருக்கிறான் அப்படின்னு. இப்போ இந்த பரிமேலழகர் உரையோட பார்த்தா எத்தனை விஷயங்கள் நமக்கு அதுல சொல்றாருன்னு பார்த்தா நம்மளுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. இதுதான் நம்ம அறிவு அப்படியே விரிவடைவதற்கு இந்த அவருக்கு தருகிற விளக்கத்தை பார்த்தா அது நமக்கு புரியும். முதல்ல என்ன சொல்றாரு, ஏன் அகரத்தை உதாரணமா காட்டணும் அப்படின்னா, அது தலைமை பற்றி எடுத்துக்காட்டு உவமை அப்படின்னு முதல்ல சொல்றாரு. தலைமை இங்க முதல்னு சொல்றதை விட எல்லாத்துக்கும் ஒரு தலைமை பதவியில இருக்கிற மாதிரி இது இருக்கு. அது ஏன் தலைமை வந்தது அப்படின்னு சொல்றாரு. விகாரத்தான் அன்றி நாத மாத்திரையாகிய இயல்பான் பிறத்தலாலும் அப்படின்ற. நாத மாத்திரையாகிய இயல்பான் பிறத்தலாலும் அப்படின்னா அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா, வாயை திறந்த உடனே வருகிற ஒரு அடிப்படை ஓசை அது அப்படின்றது. ரொம்ப எந்த கஷ்டமும் இல்லாம இயற்கையா அப்படி வாயை திறந்த உடனே வருகிற ஓசை அது. அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி தான் மற்ற ஓசைகள் எல்லாம் வருது. அதைத்தான் இங்க சொல்றார், நாத மாத்திரையாகிய இயல்பான் பிறத்தலானும் அப்படின்னு. அப்ப 2 காரணம் இருக்கு. ஒண்ணு, தலைமை விகாரத்தான் அன்றி நாத மாத்திரையாகிய இயல்பான் பிறத்தலானும். இப்ப அதே மாதிரி அது ஓமை கடவுளுக்கு எப்படி பொருந்ததுன்னா, ஆதிபகவருக்கு தலைமை செயற்கை உணர்வான் என்று இயற்கை உணர்வான் முற்றும் உணர்தலானும் கொள்க. இப்ப கடவுளுக்கு 2 அடையாளம் இருக்கு. இது அப்படியே சைவ சித்தாந்தத்துல சொல்ற மாதிரி இருக்கும். ஒண்ணு, கடவுளுக்கு இயற்கை அறிவு, அப்புறம் முற்றும் உணர்தல். உணர்தல்னாலும் அறிதல்னாலும் ஒண்ணுதான். இயற்கை உணர்வு, அப்புறம் முற்றும் உணர்தல். இந்த இடத்துல உணர்வு அறிவு 2 ஒண்ணா வச்சுக்கணும். கடவுளுக்கு அது இருக்கிற அவருடைய டெஃபினேஷன், இலக்கணம். முழுவதும் உணர்பவர், முற்றும் உணர்பவர் அப்படின்னு. இயற்கையாக உணர்பவர். நமக்கு இது 2மே கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு இயற்கையாகவே ஒரு விஷயத்தை அறிந்து கொள்வது ரொம்ப ரேர். அறிவிக்கு அறிதல், அதுதான் நமக்கு அறிவுக்கு இருக்கிறது. அதாவது சொல்லி அறிவை தூண்டி அதுக்கப்புறம் தான் நமக்கு அறிவு வருகிறது. அப்படியே வந்தாலும் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளுகிற ஆற்றல் நம்முடைய அறிவுக்கு இல்லை.
சில விஷயங்கள் நமக்கு தெரியாமே இருக்கு. நம்ம உலகத்திலே பார்க்கலாம், ஒரு துறையில அவர் பெரிய அறிஞரா இருந்தா கூட இன்னொரு துறையில அவர் ஒண்ணுமே தெரியாம இருப்பார். 10 துறையில இருந்தா கூட 11வது துறையில ஒண்ணும் தெரியாம இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். இது கடவுளுக்கு உயிர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். அப்ப இந்த தலைமை இதனால வருகிறது அப்படின்னு சொல்றார். ஆவுக்கு தலைமை எப்படி, ஆன்ற அக்ஷரத்துக்கு எப்படி தலைமை இருக்கோ அது போல இந்த அறிவு அந்த நோக்கில பார்த்தா கடவுள் ஆதி பகவனுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. அதுதான் அவருடைய தலைமை அப்படின்னு இந்த எடுத்துக்காட்டு முதல்ல அதை சொல்றாரு. அப்புறம் எழுத்தெல்லாம் அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறார். ஸோ அதுல இருந்து அதையும் இன்னும் என்ன சொல்றாரு, எழுத்தெல்லாம்னு சொன்னதுனால இது தமிழுக்கு மட்டும் இல்லை, இந்த ஆ எல்லாவற்றுக்கும் தலைமையாக இருப்பது வடமொழியில கூட அப்படிதான். ஏன்னா சம்ஸ்கிருதத்திலையும் முதல் அக்ஷரம் ஆ தான். அப்ப அதுக்கும் அது பொருந்தும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம என்ன கவனிக்கணும்னா, கடவுளுக்கு எத்தனையோ பேர் இருக்கப்போ ஆதிபகவன் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஆதிபகவன் இங்க இலக்கண குறிப்பெல்லாம் நிறைய கொடுப்பார் பரிமேலழகர். அது இலக்கண குறிப்பு கொடுக்கறதுக்கு காரணம், அது அப்பதான் அந்த பொருளை உண்மையா நம்ம புரிந்து கொள்ள முடியும் ஒரு பொருளை. அதனால நிறைய இலக்கண குறிப்புகள் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு. அந்த காலத்துல நல்ல இலக்கண உரை அப்படின்னா பரிமேலழகருடைய உரையை முதல்ல பிரிண்ட் பண்றப்பெல்லாம் பரிமேலழகர் எழுதிய இலக்கண உரை அப்படின்னு தான் அந்த காலத்துல வந்திருக்கு. ஏன்னா அவ்வளவு இலக்கணம் குறிப்புகள் அவ்வளவு அற்புதமா கொடுக்கிறாரு அப்படின்னு. இப்ப இதுல என்ன இலக்கண குறிப்பு கொடுக்கிறாரு, இது பண்பு தொகை அப்படின்றாரு. அதுவும் இன்னும் விரிவா சொல்றாரு, நம்ம அவ்வளவு டீப்பா போக வேணாம். இருபெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு. இப்ப பண்பு தொகை அப்படின்னா நமக்கு தெரியும், ஒரு பண்பை சொல்றது. சிவந்த தாமரை செந்தாமரை அப்படின்னா அது தாமரையினுடைய பண்பு, அந்த மாதிரி செந்தாமரை. அது மாதிரி இப்ப இந்த ஆதிபகவன் சொன்னதுனால இது ஒரே சொல் கிடையாது, ரெண்டு சொல். ஆதியாகிய பகவன் அப்படிதான் நம்ம அர்த்தம் வச்சுக்கணும். ஆதியாக எல்லாவற்றுக்கும் முதற்காரணமாக இருக்கிற பகவன் அப்படின்னு. அப்புறம் அடுத்து இன்னொரு சந்தேகம் எல்லாருக்கும் வருது, இந்த பகவன் ஏன் சொன்னாரு? அப்ப அது பகவான்னு வடமொழியில இருக்கிறது இங்க தமிழ்ல பகவன் வந்திருக்கு அப்படின்னு. அதை இப்ப தமிழ் இதுவா இருக்கிறவங்க அது ஒத்துக்க மாட்டேன். இல்ல அந்த மாதிரி கிடையாது, இருக்காது. அது இன்னும் ரொம்ப புதுமையா சிந்திக்கிறேன்னு சொல்லி பகலவன் அப்படின்னு சொல்றதுதான் இவர் பகவன் சுருக்கிட்டாரு அப்படின்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் எந்த லாஜிக்குமே இல்லாம சொல்றது. ஆனா இங்க இவர் என்ன சொல்றாரு, இது வடநூல் முடிவு அப்படின்னு இங்க சொல்றாரு. இதுக்கு ஏன் அப்படி சொல்றாருன்னு காரணம்னா, அது ரொம்ப எளிமையான ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் அதுக்கு. இது தமிழ் சொல்லா இருந்ததுன்னா ஆதி பகவன் இருக்காது, ஆதி பகவன் இப்பு வந்திருக்கும் நடுவுல. ஆதி பகவன், ஏன்னா தமிழ்ல அந்த மாதிரி அது வல்லினம் வந்ததுன்னா அது நடுவு இப்பு வரணும். இது பகவன் உச்சரிக்கணும் அப்படின்றதுனால அந்த இப்பு இல்லாம வெறும் ஆதி பகவன் அப்படின்னு இருக்கு. சரி, இதை கூட விட்டுடலாம். அடுத்து ஒரு முக்கியமான இது, அந்த கடைசி வரி எப்படி அமைந்திருக்கிறது அப்படின்னு. இப்ப உரையை எழுதுறவங்களா அதை கவனிக்கிறது இல்லை, நம்ம படிக்கிறது கவனிக்கிறது இல்லை. கடைசி வரி எப்படி இருக்குன்னா, இப்ப பொதுவா எல்லாரும் நம்ம என்ன உரை சொல்றோம், அதுக்கு இறைவன் உலகுக்கு முதல்வனாக விளங்குகிறான் அப்படின்னு எல்லாம் உரையை எழுதுறாங்க. இறைவன் தான் உலகத்துக்கு முதல்வனாக இருக்கிறான், இல்ல தலைவனாக இருக்கிறான். ஆனா குறளை பார்த்தா அப்படி இல்லை. ஆதி பகவன் முதற்றே உலகு, உலகம் ஆதி பகவனாகிய முதலை உடைத்துன்னு உலகத்தை தான் சொல்றாரு. உலகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இவர் கடவுளை பத்தி தான் சொல்ல வந்திருக்கிறாரு. ஆனா கடவுளை பத்தி சொல்லாம உலகத்தை வர்ணிக்கிற மாதிரி இந்த உலகமானது ஆதி பகவனை முதலாக உடையது அப்படின்னு சொல்றாரு. ஆதி பகவன் முதற்றே என உலகின் மேல் வைத்து கூறினார் அப்படின்னு அதை நம்மளுக்கு பாயிண்ட் அவுட் பண்றார். இஸ் டிராயிங் அவர் அட்டென்ஷன் டு த ஃபேக்ட். ஏன் வள்ளுவர் நினைச்சிருந்தா நேரம் அப்படியே கூட எழுதியிருக்கலாம், உலகத்துக்கு முதல்வனாக இருக்கிறவன ஆதி பகவன், அது வர மாதிரி குறளை பாடிருக்கலாம். ஆதி பகவனை முதலாக உடையது உலகு அப்படின்னு ஏன் உலகத்தை பத்தி சொல்றாரு? உலகத்தை பத்தியா பாடுறதுக்கு வந்தாரு? கடவுளை பத்தி தானே பாடுறதுக்கு வந்தாரு. அப்படின்னா அதுக்கு இவர் விளக்கம் சொல்றாரு. காணப்பட்ட உலகத்தால் காணப்படாத கடவுளுக்கு உண்மை கூற வேண்டுதலின் ஆதிபகவன் முதற்றே என உலகின் மேல் வைத்து கூறினார் அப்படின்னு. இங்கதான் அந்த தர்க்க அறிவு, அந்த இலக்கண அறிவும் இருக்கணும். அப்புறம் நம்மளுக்கு இந்த சயின்ஸ் ஆஃப் ஆர்கியூமெண்ட், தர்க்கம்னா சயின்ஸ் ஆஃப் ஆர்கியூமெண்ட், அந்த அறிவு நமக்கு வேணும். அதுக்காக கடவுளை தான் நம்ம பார்க்க முடியலையே, ஆனா உலகத்தை பார்க்க முடியுது இல்ல. அந்த காணப்படாத கடவுளுக்கு
காணப்பட்ட உலகத்தால் அப்படின்றார். இந்த உலகத்தை பார்த்துதான் தெரிஞ்சுக்க முடியும் இந்த உலகத்துக்கு பின்னாடி கடவுள் இருக்கிறான்னு. அதனால உலகத்துக்கு இந்த போக்கஸ் உலகத்து மேல இருக்கிற மாதிரி உலகுன்னு வந்து முடியுது அந்த குறள். ஆதி பகவன் முதற்றே உலகு. ஆனா இப்படி கூறினாரேனும் உலகிற்கு முதல் ஆதி பகவன் என்பது கருத்தாக கொள்க அப்படின்னு இத்தனை விஷயங்கள் இந்த முதல் குறள்ல நம்மளை சிந்திக்க வைக்கிறதுக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்றத இந்த முதல் குறள்ல இருந்து நம்ம பார்க்கிறோம். அப்புறம் இன்னும் நிறைய இலக்கண குறிப்புன்னா இதுல இன்னும் 2-3 இருக்கு. நான் ஒண்ணுதான் சொன்னேன். எடுத்து படிக்க ஆரம்பிச்சா நம்மளுக்கு அப்புறம் நம்ம எவ்வளவு ஆழமா சிந்திக்க முடியும் அப்படின்னு தெரியும். இந்த ஒரு பாட்டுல என்ன சொல்ல வந்தாரு திருவள்ளுவர், என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, இந்த பாட்டால் முதற்கடவுளது உண்மை கூறப்பட்டது. இந்த உலகத்துக்கெல்லாம் முதலாக இருக்கிற கடவுள் ஒருவன் இருக்கிறான், அவனுடைய உண்மை கூறப்பட்டது. உண்மைனா இந்த இடத்துல நம்ம பொய் சொல்லாம இருக்கிறது அந்த உண்மை இல்லை. உள்ளதுக்கு வந்து உள்ள தன்மையை வந்து உண்மை அப்படின்னு தமிழ்ல சொல்லுது. உள்ள தன்மை அது உண்மை. இப்போ சைவ சித்தாந்தத்தில் எடுத்துக்கிட்டா கூட பதி உண்மை, பசு உண்மை, பாச உண்மை அப்படின்னு இருக்கும். பதி என்ற ஒரு பொருள் உள்ளது, பாசம் என்ற ஒரு பொருள் உள்ளது, பசு என்ற பொருள் உள்ளது அப்படின்னு சொல்றதுக்காக அந்த உண்மை. அதுதான் சொல்றாரு, முதற்கடவுளது உண்மை கூறப்பட்டது. கடவுள் என்கிற ஒரு உள்ள பொருள், அதை வந்து சம்ஸ்கிருதத்துல சத் அப்படின்றாங்க, தமிழ்ல அது உள்ள பொருள் அப்படிம்போம். அந்த முதற்கடவுளது உண்மை கூறப்பட்டது இந்த முதல் குறள்ல அப்படின்றது. இப்ப அடுத்த இது குறள், அதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச குறள் தான். கற்றதனால் ஆய பயனென்கொல் வாளறிவன் நற்றாள் தொழாரெனின் அப்படின்னு. இதுக்கு கற்றதனால் அப்படின்றதுக்கு பரிமேலழகர் என்ன எழுதுறாரு, எல்லா நூல்களையும் கற்றவர்க்கு. கற்றதனால் இந்த இடத்துல எல்லா நூலையும் ஒருத்தன் படித்தா கூட, உலகத்தில் இருக்கிற எல்லா நூல்களையும் நான் படித்து விட்டேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னா கூட, அந்த வாளறிவன் நற்றாள் தொழாரெனின் மெய்யுணர்வினை உடையானது நல்ல தாள்களை தொழாராயின் என்ன பயன் அப்படின்னு. இதுல இதுவும் நேரடி ரொம்ப எளிமையான பொருள் தான். இதுல ஒன்றும் ரொம்ப குழப்பிக்க வேண்டியதில்லை. ஆனா 2-3 விஷயம் நமக்கு எடுத்து காட்டுகிறார். ஒண்ணு, நற்றாள்னு ஏன் சொல்றாரு, நல்ல தாள்கள் அப்படின்னு. இப்ப பொதுவா இப்ப எழுதுறவங்க அதுக்கு அதெல்லாம் கவனிக்கிறது இல்லை. இறைவனுடைய திருவடிகள் அவ்வளவுதான் அப்படின்னு எழுதிடுறாங்க. நான் வச்சிருக்கிற இந்த திருக்குறள் புக்கிலையும் அப்படிதான் இருக்கு, இறைவனின் திருவடிகளை வணங்காத போது அப்படி. பொதுவாவே திருவடின்னு சொல்லியிருக்கலாமே வள்ளுவர், எதுக்கு நற்றாள்னு ஏன் சொல்லணும் அப்படின்னா, நம்ம அது தேவாரமா இருக்கட்டும், திருவாசகம், திருப்புகழ், திருக்குறள், இத மாதிரி உயர்ந்த நூல்கள்லாம் தேவையில்லாம எந்த சொல்லும் வந்திருக்காது. நம்ம அது அர்த்தத்தை கவனிக்கிறோமே தவிர மேலோட்டமா சரி அதைதான் சொல்லியிருக்காரு அப்படின்னு போகக்கூடாது அப்படின்னு. அதனால இந்த நற்றாள் அப்படின்றதுக்கு இங்க பரிமேலழகர் என்ன சொல்றாரு, நல்ல தாள்கள்னு ஏன் சொன்னார் அப்படின்னு அவர் இது விளக்கம் கொடுக்கிறார். பிறவிப்பிணிக்கு மருந்தாகலின் நற்றாள் என்றார் அப்படின்னு. ஏன்னா நம்மளுக்கு இருக்கிற பெரிய வியாதி அந்த பிறவி ஆகிற வியாதி, அதுக்கு வேற எந்த மருந்தும் இல்லை, அந்த திருவடி ஒண்ணுதான் அதுக்கு மருந்து. அதனால அது நல்ல தாள் என்றார் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த குறளுக்கு என்ன கருத்து, நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த அதிகாரத்துல முதல் குறள், 2வது குறள், இது ரெண்டும் தனித்தனி, அப்புறம் 4 குறள், அப்புறம் 3, அப்புறம் மறுபடியும் ஒரு குறள், அப்படிதான் நம்ம பிரிச்சிருக்கிறோம். இப்ப இந்த குறளுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டா, ஆகம அறிவிற்கு பயன் அவன் தாளை தொழுது பிறவி அறுத்தல் என்பது இதனால் கூறப்பட்டது அப்படின்றார். இந்த நூல் அறிவுன்றதை இப்ப ஆகம அறிவுன்னு எழுதிட்டார். ஆகம அறிவு, அதுக்கு பயன் அவன் தாளை தொழுது பிறவி அறுத்தல் என்பது கூறப்பட்டது. இப்ப நமக்கு ஒரு கேள்வி உடனே வரும் சில பேர், பிறவி அறுப்பது பற்றி வள்ளுவர் எதுவுமே சொல்லல இந்த குறள்ல. கற்றதனால் ஆய பயனன்கொள் வாளறிவன் நற்றாள் தொழாரெனின். அதனால அவனை வழிபடலைன்னா நிறைய நூல்களை படிச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு தானே கேட்டாரு. ஆனா இங்க இவரு என்ன கொண்டு வந்து சொல்றாரு, ஆகம அறிவிற்கு பயன் அவனை தாளை தொழுது பிறவி அறுத்தல் அப்படின்ற. ஏன் அப்படி சொல்றாருன்னா, இந்த அதிகாரத்துல பின்னாடி முடிக்க போறப்ப வள்ளுவர் அதான் சொல்ல போகிறார். பிறவி பெருங்கடல் நீந்துவர் அந்த மாதிரி சொல்ல போறார். அப்ப வள்ளுவருடைய கருத்து அது. அதனால அதை முன்னாடியே அவர் கொண்டு வந்து சேர்க்கிறார், அவ்வளவுதான். புதுசா அவர் எதையும் இவரோட கருத்தா சொல்லல, வள்ளுவர் பின்னாடி 10வது பாட்டுல அதை சொல்ல போறார். அதனால அதை முதல்லயே கொண்டு வந்து சொல்லுகிறார். ஆகம அறிவிற்கு பயன் அவன் தாளை தொழுது பிறவி அறுத்தல் என்பது இதனால் கூறப்பட்டது அப்படின்னு. இந்த பாட்டை படிச்சோன்னே எனக்கு பெரிய புராணம் ஞாபகத்துக்கு வந்தது. ஏன்னா பெரிய புராணத்துல
திருக்குறிப்பு தொண்ட நாயனார் கதையில ரொம்ப விவரமா அந்த தொண்டை நாட்டினுடைய சிறப்பும் காஞ்சிபுரத்துடைய சிறப்பையும் சேக்கிழார் பாடியிருப்பார். அதுல காஞ்சிபுரத்தினுடைய சிறப்பை சொல்றப்ப நமக்கு எல்லாருக்கும் அது தெரிஞ்சது. அம்பாள் இங்க வந்துதான் தவம் செய்தாள் அப்படின்னு அது தெரியும் அந்த கதை. அவ இங்க வரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா அது கைலாய மலையில நடந்த ஒரு சம்பவம். அதை வந்து சேக்கிழார் ரொம்ப அழகா பாடியிருக்கிறார். ஆகமங்களை எல்லாம் அம்பாளுக்கு பெருமான் சொல்லுகிறார். அப்ப அந்த தெள்ளு வாய்மையின் ஆகமத் திறனெல்லாம் தெளிய உள்ளவாறு கேட்டருளினாள் உலகை ஆளுடையாள். அந்த ஆகமத்தை எல்லாம் அவ கேட்டு எல்லாவற்றையும் கேட்கிறார். எண்ணில் ஆகமம் என்றார். நிறைய ஆகமங்கள், சைவ ஆகமங்கள் இப்ப 28ன்னு இருக்கு. ஆனா ஆகமங்கள் நிறைய இருக்கு. அதெல்லாம் சேர்த்தா ஒரு 200க்கு கிட்ட ஆகமங்கள் இருக்கும் அப்படின்னு. ஆனா இதுல எண்ணில் ஆகமம் அப்படின்னு சொல்றாரு. எண்ணில் ஆகமம். ஆனா இவ்வளவு ஆகமத்தையும் கேட்டுட்டு அம்பாள் என்ன சொல்றாளா, இந்த ஆகமத்துக்கு பொருள் என்ன, திரண்ட பொருள் இவ்வளவு இருந்தா கூட ஒரு முக்கியமான பொருள் என்ன, திரண்ட பொருள் அப்படின்னா, எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருள. இந்த இவ்வளவு ஆகமங்களினுடைய பொருள் என்னன்னா, என்னை வழிபட வேண்டும், அதுதான் பொருள் அப்படின்னு ஈஸ்வரன் சொல்றாராம். அப்படி சொன்ன உடனே அம்பாள் என்ன சொல்றா, உடனே என உரைத்தருள அன்னலார்த்தமை அர்ச்சனை புரிய ஆதரித்தாள் பெண்ணின் நல்லவளாயின பெருந்தவ கொழுந்து. இது அப்படியே இந்த திருக்குறள் மாதிரி இருக்கு. கற்றதனால் ஆய பயனன்கொள் வாளறிவன் நற்றாள் தொழாரெனி. இவ்வளவு ஆகமத்தை நான் கேட்டேன், இதுக்கு என்ன பிரயோஜனம், என்ன பலன், என்ன இதனுடைய மெய்ப்பொருள்னு கேட்டா, என்னை வழிபட வேண்டும், அதுதான் இதனுடைய பொருள்னோன்னா, அப்ப நான் அந்த உலகத்துக்கே போய் நான் உங்களை அர்ச்சனை பண்ணணும், அர்ச்சனை செய்து நான் வழிபட வேண்டும் அம்பாள் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த காஞ்சிபுரத்துக்கு வரான்னு அந்த கதை. அதை இன்னும் பல பாடல்கள்ல சேக்கிழார் விவரிக்கிறார். இப்ப அதை மாதிரி அதை நினைவுபடுத்துகிற மாதிரி இருக்கு இவர் பரிமேலழகர் இங்க சொல்றது. ஆகம அறிவிற்கு பயன் அவன் தாளை தொழுது பிறவி அறுத்தல் என்பது இதனால் கூறப்பட்டது அப்படின்னு. இப்ப அடுத்த 4 பாட்டை ஒன்னா சேர்த்துக்கிறார். இப்ப உடனே இந்த ஆர்டர் பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளோ நமக்கு நல்லா புரியும். முதல்ல கடவுள் அவன் தான் தலைவன் சொன்னாரு, அப்புறம் அவனை தான் வணங்க வேண்டும், அவனை வணங்கலைன்னா என்ன பிரயோஜனம் கல்வியினால அப்படின்றாரு. அது சொல்லி முடிச்ச உடனே இப்ப அடுத்தது அப்ப வழிபடுறது எப்படி அப்படின்ற கேள்வி வரும். இப்ப அடுத்த 4 பாட்டும் எப்படி வழிபடணும், வழிபட்டா என்ன பயன் அப்படின்னு சொல்லுது அடுத்த 4 பாட்டு. அதுக்கு அடுத்த 3 பாட்டு வழிபடலைன்னா என்ன குற்றம். சில சமயம் ஒரு விஷயத்த பண்ணா நல்லது நடக்கும், ஆனா பண்ணலைனாலும் பரவாயில்ல அப்படின்னு கூட இருக்கலாம். உலகத்துல நம்ம எவ்வளவோ அந்த மாதிரி பாக்குறோம். இது மாதிரி பண்ணா நல்லதுதான், ஆனா பண்ணலைன்னா பரவாயில்ல. இப்ப நல்ல சங்கீதத்தை போய் கேட்டா நல்லதுதான், மனசு ரொம்ப அமைதியாகணும். ஆனா எல்லாரும் போய் கேட்கணும்னு அவசியம் இல்லை. சங்கீதத்தை கேட்காம கூட இருக்கலாம், வேற வழியில கூட அமைதியை தேடிக்கலாம். ஆனா இது அந்த மாதிரி கிடையாது. கடவுளை வழிபடணும், நம்மளுக்கு இருக்கிற அந்த 3 கரணங்கள் மனம் மொழி மெய்களால வழிபட வேண்டும். அப்படி வழிபடவில்லை என்றால் என்ன துன்பம், என்ன பிரச்சனை அப்படின்னு அது அடுத்த 3 பாட்டுல சொல்லி கடைசியா எல்லாத்தையும் சமரைஸ் பண்ணி சொல்லிடுறார். ரெண்டுத்தையும் சேர்த்து, வழிபட்டால் வருகிற பயன், வழிபடாமல் இருந்தால் வருகிற துன்பம்னு சேர்த்து ஒரு பாட்டுல சொல்றார். இப்படி வள்ளுவருடைய இந்த 10 குறளுக்கும் இருக்கிற அந்த கனெக்ஷன், அந்த ஃப்ளோ, அது எப்படி இருக்குன்றத இந்த உரை மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த 4 குறள், மலர்மிசை ஏகினான், வேண்டுதல் வேண்டாமை, இருள் சேர் இருவினை, பொறிவாயில் ஐந்தவித்தான், இந்த 4 பாட்டையும் எடுத்து பார்க்கலாம். எல்லா உங்களுக்கு இப்ப நேரமே யூட காட் அ ஹிண்ட், அதாவது இது எப்படி அவர் அணுகுகிறார், நம்ம எப்படி இதை பார்க்கணும்னு தெரிஞ்சிருக்கோம். அதனால இவர் சொல்ற அத்தனை விஷயங்களும் இப்ப இந்த நேரம் கருதி நான் அதை அவ்வளவும் சொல்லல, முக்கியமான விஷயங்களை மட்டும் சொல்றேன். இவை 4 பாட்டானும் இறைவனை நினைத்தலும் வாழ்த்தலும் அவன் நெறி நிற்றலும் செய்தார் வீடு பெறுவார் என்பது கூறப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டார். மனசால நினைக்கணும், அப்புறம் அவனை வாழ்த்த வேண்டும், அப்புறம் அவன் நெறியில நிற்க வேண்டும். அப்படின்னா அது உடம்பு அந்த இருந்தாலும் அது பண்ண முடியும். அந்த உடம்பனால அவன் நெறியில நிற்றல், இதை செய்தார் வீடு பெறுவார் என்பது கூறப்பட்டது. மனதால நினைத்தல்ன்றதுக்கு 2 குறள் இருக்கு. மலர்மிசை ஏகினான், அப்புறம் வேண்டுதல் வேண்டாமை இலானடி. ஏன்னா 2 குறள்லயும் பாத்தீங்கன்னா சேர்தல் அப்படின்னு வருது. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் அப்படின்னு வருது. 2வது வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு ஆண்டும் இடும்பையிலன் 2 குறள் சொல்றார். 2த்துலயும் சேர்தல்னு வருது. அதனால இவர் என்ன சொல்லிட்டாரு, சேர்தலுக்கு முதல்ல விளக்கம் தருகிறார் பெருமையில். சேர்தல் என்றால் இடைவிடாது நினைத்தல். ஏன்னா இல்லாட்டி சேர்தலுக்கு வேற என்ன பொருளை கண்டுபிடிக்க முடியாது. இறைவனடி சேர்ந்தால் இப்ப
யாராவது இறந்து போயிட்டாதான் அவங்க வந்து இன்னார் இறைவனடி சேர்ந்தார் அப்படின்றோம். இந்த உயிர் இருக்கிறப்பயே, உயிர் உடம்புல இருக்கிறப்பயே சேர்தல்னா இப்ப என்ன அர்த்தம்? மனசால நினைக்கிறதா தான் இருக்கும். இப்ப இடைவிடாது நினைத்தலுக்கு தான் சேர்தல்னு பொருள் இருக்கும். அதனால இடைவிடாது நினைத்தல் அந்த சேர்தல் அப்படின்னு. இந்த குறளோட சிறப்பு மலர்மிசை ஏகினான். அதை நம்ம போன வகுப்பிலே பார்த்தோம், போன சிந்தனையில. அதாவது எதை மலர்னு சொல்றார், அப்புறம் ஏகினான்னு ஏன் சொல்றார்? உள்ள கமலத்தை தான் மலர் அப்படின்றார். அன்பால் நினைவாரது உள்ள கமலம். யார் நினைக்கிறாங்களோ அந்த அவங்களுடைய உள்ளத்துல அவங்க எப்படி நினைக்கிறாங்களோ அப்படி போய் விரைந்து சேருகிறார் பெருமான் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றார். மலர்மிசை ஏகினான்னு பொதுவா வள்ளுவர் சொல்லிட்டாரு. அதுக்கு எல்லாம் தாமரை மலர் மேல் அமர்ந்திருப்பவன் அப்படின்னு பொதுவா சொல்லலாம், இல்ல ஒரு தாமரை பூல இருக்கிறவர் அப்படின்னு. ஆனா உள்ள கமலத்தின் இருப்பவர், உள்ள கமலத்துல ஏகினான் இருப்பவன் கூட சொல்ல, உள்ள கமலத்தில் ஏகினான் வேற சொல்லியிருக்கிறார். ஏகினான்னா சென்றவன் அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம எப்படி நினைக்கிறோமோ, எந்த உருவத்துல நினைக்கிறோமோ அந்த உருவத்துல வந்து உள்ள கமலத்துல இருப்பான் அப்படின்றதுனால மலர்மிசை ஏகினான். அதுலயும் இன்னொரு சிறப்பா நம்ம கவனிக்க வேண்டியது, அது இறந்த காலத்துல சொல்லி இருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்படின்னா அவ்வளவு வேகமாக வந்து கண்ணை மூடி நினைக்க ஆரம்பிச்ச உடனே தியானத்துல நீ நினைச்சு நான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சுதான் வருவேன் அப்படின்னு கடவுள் சொல்றது இல்லை. நம்ம நினைக்க ஆரம்பிச்ச அந்த கணம் இதோ வந்துட்டேன் அப்படின்னு யாரோ இறந்த காலத்துல நம்ம சொல்ற மாதிரி உடனே வராங்க, அவங்க கேட்டா இங்க வான்னு சொன்னா இதை வந்துட்டேன் அப்படிம்பாங்க. அது மாதிரி நம்ம நினைக்க ஆரம்பிச்ச உடனே வந்துடுறான் அந்த மனசுக்குள்ள. அதனால மலர்மிசை ஏகினான்னு இறந்த காலத்துல சொன்னார் அப்படின்னு அதை எடுத்து காட்டுகிறார். அப்புறம் பரிமேலழகருக்கு இருக்கிற ஒரு சிறப்பு, இது நவீன காலத்துல எந்த உரையிலையும் இருக்காது. அவங்கவுங்க அவங்க கருத்தை மட்டும் எழுதி போயிட்டே இருக்காங்க. இதுல என்ன பண்ணுவாரு, இப்ப இந்த மலர்மிசை ஏகினானுக்கு இவர் ஒரு விளக்கம் கொடுத்துட்டார். ஆனா இன்னொன்னு ஒரு பாயிண்ட் அவர் சொல்றாரு, இதனை பூமேல் நடந்தான் என்பது ஒரு பெயர் பற்றி பிரிதோர் கடவுளுக்கு ஏற்றுவாரும் உளர் அப்படின்னு என்ன சொல்றாரு. வேற சிலர்லாம் இருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்க, இது புத்தர்களையும் குறிக்கிறதா இருக்கான், சமணர்களையும் குறிக்கிறதா இருக்கான், அவங்க குறிப்பதாக இருக்கும். அவங்களுடைய கடவுள் வந்து தாமரை பூ மேல நடந்தார் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு, ஒரு வரலாறு, அவங்க வரலாறு. அதனால என்ன பண்றாங்க, பூமேல் நடந்தான் என்பது ஒரு பெயர் பற்றி பிரிதோர் கடவுளுக்கு ஏற்றுவாரும் உளர். இது புத்தரை குறிப்பதோ இல்ல அருகதேவன் அவங்களை குறிப்பதாக இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதை அவர் சொல்லணும்னு அவசியமே இல்லை, ஆனா இதுதான் அவருடைய ஹானஸ்டி. அந்த மாதிரி சொல்லுகிறார்கள், அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு அப்படி சொல்றதுக்கு. அதனால அதை அவர் எடுத்து காட்டுகிறார். இப்ப இந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஹானஸ்டியே கிடையாது. இதுக்கு வேற மாதிரி இப்படி பொருள் இருக்கு, நான் இப்படி சொல்லுகிறேன் அப்படின்னு யாரும் சொல்றதே இல்லை. தான் சொல்ற பொருள் தான் முக்கியமான பொருள்ன்ற மாதிரி எழுதிடுறாங்க. நிறைய இடத்துல அந்த மாதிரி இப்படி உரைப்பாரும் உளர் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு மட்டும் இல்ல, நிறைய கருத்துக்கள்லாம் கூட வேற மாற்று கருத்தா யாராவது சொல்லியிருப்பாங்க, அதை ஏத்துக்கலாம் அப்படின்னு இவருக்கு தோணுச்சுன்னா இதை இப்படி உரைப்பாரும் உளர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதே சமயம் தப்பா சில பேர் உரை சொன்னாங்கன்னா அதை வந்து மறுக்கவும் செய்யணும், அதுவும் பண்றார். சில பேர் வந்து ஏதாவது, நான் அந்த விளக்கத்துக்கெல்லாம் போல, எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சா அதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடும். ஆனா அது பரிமேலழகர் எப்படி இந்த ஒரு இந்த அப்ரோச் ஆஃப் ஒரு ரிசர்ச் மைண்டட் பர்சன், வெரி கிரிட்டிக்கல் தரவு ரிசர்ச் பண்றவங்களோட ஆட்டிடியூட் அது. அவர் என்ன சொல்றாரு, இது ஏன் தப்பு அப்படின்னு எடுத்து காட்டுறாரு. வேற பேர் இந்த மாதிரி அர்த்தம் சொல்றாங்க, அது ஒரு பொருட்சிறப்பு இல்லாமை அறிக. அவங்க சொல்ற அந்த பொருள்ல ஒன்றும் பெரிய ஸ்பெஷல் மீனிங் ஒன்றும் கிடையாது. ஏன்னா வள்ளுவர் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை தான் சொல்லியிருப்பாரு, அதை நீ மேலோட்டமா சொல்லக்கூடாது. அதனால இது பொருட்சிறப்பு இல்லாமை அறிக அப்படின்பாரு. இன்னும் சில இடத்துல என்ன பண்ணுவாங்க, அவங்கவுங்க இஷ்டத்துக்கு எழுதுறாங்க. இப்ப அந்த காலத்துல, இந்த காலத்துல அப்படிதான் எழுதுறாங்க, அவங்களுக்கு தோணுதெல்லாம் எழுதுறாங்க. அதையும் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கிறார் பரிமேலழகர். என்ன சொல்றாரு, சில இடத்துல தத்தமக்கு தோன்றியவாறே உரைத்தார். வேற சில பேர் இப்படி எல்லாம் சொல்றாங்க, தத்தமக்கு தோன்றியவாறே அப்படின்னா லாஜிக் எதுவும் இல்லை, அவங்களோட ஒப்பீனியன், நான் இந்த மாதிரி நினைக்கிறேன் அப்படின்னு எழுதுறாங்க அப்படின்ற. அப்புறம் தப்பா பொருள் சொல்லி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லுவார். இடர்படுவர் அப்படிம்பார். இந்த சரியா புரிஞ்சுக்காம, அது ஏன் சரியா புரிஞ்சுக்கலன்னு அதுக்கு காரணமும் சொல்றாரு. இந்த இலக்கணத்தை சரியா புரிஞ்சுக்காம இவங்க இடர்படுவார்கள் அப்படின்றார். சோ இது ஒண்ணு. அப்புறம்
நிறைய பேர் இப்ப இலக்கண அறிவெல்லாம் நமக்கு கிடையாது. அதனால வள்ளுவர் சொல்ற தமிழ் இலக்கணம் எப்படி இருக்குன்னு தெரியாம நம்ம இஷ்டத்துக்கு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குறோம். அதுக்கும் இவர் பாயிண்ட் அவுட் பண்றார். அந்த காலத்திலே அந்த மாதிரி இருந்திருக்கு. அதையும் பரிமேலழகர் பாயிண்ட் அவுட் பண்றார். இதற்கு பிறரெல்லாம் சொல் இலக்கணத்தோடு மாறுபட உரைத்தார். சொல் இலக்கணம் எப்படின்னு தெரியாமே இந்த மாதிரிலாம் பொருள் சொல்றாங்க அப்படின்ற. அப்புறம் அதை விட முக்கியமானது, திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறார், இன்னொரு இடத்துல வேற மாதிரி ஒண்ணு சொல்லியிருப்பார். அப்ப நம்ம எழுதுகிற அந்த அர்த்தம் திருவள்ளுவர் சொன்னதுக்கு மாறுபாடா இருக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். மற்றது கூட பரவாயில்ல, நான் மேலோட்டமா உரை சொன்னா கூட பரவாயில்ல, நுனிப்புல் வேற மாதிரி சொன்னா கூட பரவாயில்ல. திருவள்ளுவர் சொல்றதையே கான்ட்ரடிக்ட் பண்ற மாதிரி இந்த காலத்துல நிறைய இப்ப, அதுவும் முக்கியமா இந்த திராவிட இயக்கம்னு அவங்க எழுதுற இதெல்லாம் அந்த மாதிரிதான் பண்றாங்க. திருவள்ளுவர் சொல்றதுக்கு மாறாகவே இவங்க உரை எழுதுறாங்க. அப்புறம் திருக்குறள் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான நூல் அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? அதையும் ஒரு பாயிண்ட் அவுட் பண்றார். மாறுகொள உரைத்தார் அப்படின்னு சொல்றார். அதாவது யூ ஆர் கான்ட்ரடிக்டிங் திருவள்ளுவர் ஹிம்செல்ஃப் அப்படின்னு. இப்படி இத்தனை தவறுகள் மற்ற உரையாசிரியர் செய்யறாருன்னு அதையும் சொல்லுவாரு. இந்த இடத்துல இந்த உரை நல்லா இருக்குன்னா மற்றவங்க சொல்றது இதை ஏத்துக்கலாம், இல்ல நீங்க கன்சிடர் பண்ணுங்க, ஐ எம் வெரி ஓப்பன் டு இட் அப்படின்னா எப்படி உரைப்பாரும் உலர் அப்படின்னு சொல்லிடுவாரு. இப்ப நவ் வில் கம் பேக் டு திஸ். இந்த மலர்மிசை ஏகினான் வேண்டுதல் வேண்டாமை ரெண்டும் இந்த மனதால் நினைத்தல், அதையும் சொல்லிட்டாரு. இந்த இடும்பைன்றதுக்கும் நிறைய அர்த்தம் சொல்றாரு. பொதுவா இடும்பைனா நம்ம எல்லாரும் அது ஏதோ துன்பங்கள் அப்படின்னு. இவர் இடும்பைன்றதுக்கு பிறவி துன்பங்கள் அப்படின்னு, சாதாரண துன்பம் இல்லை. சாதாரண துன்பங்கள் இப்ப நம்ம நினைச்சா நம்ம நம்மளே மாத்திக்கலாம். அதுக்கு போய் கடவுளை நினைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த காலத்துல சொல்ல எதுக்கு போய் எல்லாத்தையும் கடவுளை நினைக்கணும், நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும். அதனால யாண்டும் இடும்பை இல்லைன்னா இந்த சின்ன துன்பங்களை எல்லாம் சொல்ல, பிறவி துன்பங்கள் உளவாகான். அப்ப பிறவி துன்பங்கள்னா என்னன்னு வரும், அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். அந்த பிறவி துன்பங்கள் தான் நம்ம வடமொழியிலே இருக்கு, தமிழ் மொழியிலே அதை சொல்றாங்க. தன்னை பற்றி வருவனவும் பிற உயிர்களை பற்றி வருவனவும் தெய்வத்தை பற்றி வருவனவும் இந்த மூவகையால் வரும் துன்பங்கள். இந்த 3 வகையா இருக்கிற துன்பம் போகணுன்றதுனாலதான் நிறைய இந்த பிரேயர்ஸ்ல எல்லாம் ஓம் சாந்தி 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 3 தடவை சொல்றோம். ஏன்னா 3 துன்பங்கள் இருக்குன்றதுனால. இப்ப அந்த விளக்கத்துக்கெல்லாம் நம்ம போக வேணாம். ஆனா அதை எப்படி எடுத்து காட்டுகிறார் அவர். இந்த இடும்பைன்றது இந்த 3 வகையான துன்பங்கள். அடுத்து வர்றது 5வது குறள், இருள் சேர் இருவினை அப்படின்னு. இதுக்கும் எல்லாரும் பொதுவான இது விளக்கம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இறைவனது உண்மை புகழை அறிந்து வாழ்பவருக்கு புண்ணியம் பாவம் எனப்படும் இருவினையும் இல்லை அப்படின்னு ஏதோ சொல்றாரு. அதுக்கு பிறகு இதுக்கு விளக்கமும் இல்லை, புதுசா இருக்கிற உரைகள்லாம். நமக்கு எழுகிற கேள்வி என்னவா இருக்கும் இதுலன்னா, இருவினையும் சேரா அப்படின்னா நல்வினை தீவினை ரெண்டு வினைகளும் சேரா அப்படின்றாரு. அது நம்ம எப்படி ஏத்துக்க முடியும்? கடவுளை கும்பிட்டா தீவினை வராதுன்னு சொன்னா பரவாயில்ல, நல்வினையும் வராதுன்னா நம்மளால எப்படி அதை புரிஞ்சுக்க முடியாது? கஷ்டமா இருக்கு. நல்ல புண்ணியம் வரணும் தான் நம்ம கோயிலுக்கு போறோம், நல்ல புண்ணியம் வரணும்னு வழிபாடு செய்யறோம். அந்த புண்ணியமும் சேராது இதுவும் சேராதுன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு. இதுல என்ன சொல்ற அதுக்கு காரணம் பரிமேலழகர் எழுதுறாரு. Can I request everybody to go on mute? I think many disturbing sounds coming. So I would appreciate if everybody goes on mute. உங்க போனை மைக் ஆஃப் பண்ணிடுங்க. இதுல நல்வினை தீவினை அப்படின்னு 2 இருக்கு. நல்வினையும் பிறத்தற்கு ஏதுவாகலான் இருவினையும் சேரா என்றார். நான் நல்ல வினை நம்ம கொள்கைப்படி இப்ப இதெல்லாம் திருவள்ளுவர் சொல்லுவது நம்மளுடைய இந்த மதம் தான், இந்து தர்மம் தான் அப்படின்றதுக்கு இதுவே ஒரு உதாரணம். இல்லாட்டி நல்வினையும் சேராது அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டார். நம்ம இதுலதான் நல்வினை தீவினை ரெண்டுமே கடந்து போக வேண்டும். நல்வினையினால சொர்க்கம் கிடைக்கலாம், இல்ல வேற எந்த பதவி வேணாலும் கிடைக்கலாம். ஆனா அது உண்மையான வீடு பேரு இல்லை அப்படின்னு அதை இங்க சொல்றார். நல்வினையும் பிறத்திற்கு எதுவாகலாம் இருவினையும் சேரா என்று கூறினார் அப்படின்னு. அப்புறம் அதே மாதிரி இந்த முதல் 2 குறள்லையும் மலர்மிசை ஏகினான் வேண்டுதல் வேண்டாமை, இதுல சேர்தல் என்ற சொல் அந்த சேர்தல் என்ற சொல்லுல I don't know who somebody's mic is on. I find it very disturbing.
நான் மியூட் ட்ரை பண்றேன், அவங்கள பண்ண முடியல என்னால. மிஸ்டர் வெங்கட சுப்பிரமணியன் நாராயண சுவாமி அப்படின்னு பேர் வருது. அதான் மியூட் போடுறேன். ஓ, ஓகே, சரி பண்ணிட்டேன். சரி, ஓகே, தேங்க்யூ. ஸோ இப்போ சேர்தல்ன்றதுக்கு இடைவிடாது நினைத்தல் அப்படின்னு பார்த்தோம். இப்ப இந்த குறள்ல புரிதல்னு வருது. இருள் சேர் இருவரையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இதுக்கு புரிதலுக்கு அவர் எப்படி பொருள் எழுதுறாரு? எப்பொழுதும் சொல்லுதல் அப்படின்றார். அங்கே எப்பொழுதும் நினைத்தல், இடைவிடாது நினைத்தல் மாதிரி எப்பொழுதும் சொல்லுதல். இறைவனுடைய புகழை நம்ம சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அது வெறுமனே புகழ்னு சொல்லாம இந்த பொருள் சேர் புகழ் அப்படின்னாரு. அதுக்கும் திரு பரிமேலழகர் விளக்கம் எழுதுறார், ஏன் பொருள் சேர் புகழ் அப்படின்னு. ஏன்னா மற்றதெல்லாம் உலகத்துல இருக்கிறவங்கள புகழதான் அவ்வளவு பொருளுடைய புகழ்னு சொல்ல முடியாது. சில விஷயங்களை புகழவும் முடியாது. இப்ப பொதுவா நம்ம எல்லாரும் சொல்லுவோம், எல்லாம் வல்ல முருகன் திருவருளால், இல்லை எல்லாம் வல்ல சிவபெருமான் திருவருளால் நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். இந்த எல்லாம் வல்ல அப்படின்ற இந்த புகழ் அடைமொழி உலகத்துல இருக்க வேற யாருக்கும் சொல்ல முடியாது. அவர் எவ்வளவு பெரிய பெரிய நாட்டுக்கு அதிபர், இவர் தான் பிரதம மந்திரி, ஜனாதிபதினா கூட எல்லாம் வல்லன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு எத்தனை கட்டுப்பாடுகள் இருக்குன்னு தெரியும். அவரே 5 வருஷத்துக்கு தான் இருப்பார். 5 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாம் வல்லவா இருக்க முடியாது அவரால். அதனால சில பொருள் எல்லாம் இறைவனுக்கு மட்டும்தான் அது பொருளோட இருக்கும் அந்த புகழ். மற்றவங்களுக்குலாம் அது பொருள் இருக்காது. அர்த்தம் இல்லாம நம்ம புகழணுன்றதுக்காக வேணா புகழலாம். அதை பரிமேலழகர் எடுத்து காட்டுகிறார். இது ஒண்ணுதான் பொருள், அதனால பொருள் சேர் புகழ் அப்படின்னு. இப்ப மனசையும் சொல்லியாச்சு. இந்த 3, 4 குறள்ல மனசை பத்தி சொல்லியாச்சு. அப்புறம் நம்ம வாக்கு அதை பத்தி சொல்லியாச்சு. இப்ப 6வது பாட்டு, இதுல என்ன வழிபாடு சொல்றாருன்னா, பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். இங்க இந்த 5 பொறிகள் வழியாக செல்லுகிற ஆசைகள், அதையெல்லாம் அறுத்தான், அவித்தான்றத இந்த இடத்துல அறுத்தான் அப்படின்னு வைத்துக்கணும். அதெல்லாம் நீக்கியவன் அவனுடைய இந்த மெய்யான ஒழுக்க நெறி, அதன் கண் வழுவாது நின்றார் நீடு வாழ்வார், பிறப்பின்றி எக்காலத்தும் வாழ்வார். இது ஒரு பாட்டு. பாட்டினுடைய பார்த்தா அது ரொம்ப எளிமையா புரிகிற மாதிரி இருக்கும். ஆனா இதுல பரிமேலழகர் இன்னொரு நுணுக்கம் கொண்டு வருகிறார். என்ன சொல்றாரு? பொறிவாயில் 5 அவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி. 5 அவித்தான்றதா இந்த கடவுளினுடைய பொய்தீர் ஒழுக்கம். அந்த 5 அவித்தான் அப்படின்றத அறுத்தான் அப்படின்னு படிக்கிறோம். ஏன்னா இவர் உரையில எப்படி எழுதுறார்? அறுத்தானது ஒழுக்க நெறி அப்படின்னு, அது அப்படின்னு ஒரு உருபுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சஃபிக்ஸ் அதை கொண்டு சேர்த்துக்கிறார். அறுத்தானது ஒழுக்க நெறி, கடவுளுடைய ஒழுக்க நெறி. நம்ம பேச்சு வழக்கில் அவனுடைய ஒழுக்க நெறி அப்படின்னு சொல்ற மாதிரி. அதுக்கு ஒரு இலக்கண குறிப்பு சொல்றார். ஆண்டை ஆரனுருபு செய்யுட்கிழமை கண் வந்தது கபிலரது பாட்டு என்பது போல. முதல்ல எனக்கும் இந்த இலக்கணத்தெல்லாம் ரொம்ப ஈடுபாடு, எதுக்கு இந்த இலக்கண குறிப்பு அப்படின்னு. ஆனா இல்லை, இவர் முக்கியமா சொல்றதுனால ஏதோ ஒண்ணு இதுல இருக்கும் அப்படின்னு போய் பார்த்தா, அதுக்காக கொஞ்சம் இலக்கணத்தை படிக்கலான்னு பார்த்தா, இது என்னது இந்த கிழமைக்கண் செய்யுட்கிழமைன்னு சொல்றாரே அப்படின்னு பார்த்தா, பொதுவா இந்த கிழமைனா உரிமைன்னு அர்த்தம். அதனாலதான் குறிஞ்சி கிழவன் அப்படின்னு முருகனுக்கு பேரு. அவன் குறிஞ்சி நிலத்துக்கு உரியவன் அப்படின்றதுனால கிழமை, குறிஞ்சி கிழவன். அதாவது நம்ம ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை அப்படின்லாம் சொல்றோம். அப்படின்னா அது திங்களுக்கு உரிய நாள், அதனால திங்கட்கிழமை. அந்த நாள் செவ்வாய் கிரகத்துக்கு உரியது, அதனால செவ்வாய்க்கிழமை. கிழமைனா உரியதுன்னு அர்த்தம். இப்ப தமிழ்ல 3 இது இருக்கு இலக்கண குறிப்பு. நான் இது முன்னாடியே எனக்கு தெரியாது, பரிமேலழகர் சொல்றாரே அதுக்கப்புறம் என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு போய் தான் பார்க்கிறேன். பார்த்தா அந்த தற்கிழமை, பிரிதின் கிழமை, செய்யுட்கிழமை அப்படின்னு 3 வகையாக இருக்கிறது கிழமைகள் அப்படின்னு. தற்கிழமைனா நான் சொன்னேன்னா இது என்னுடைய வீடு, என்னுடைய கை அப்படின்னு சொன்னா இது என்னுடைய கை தான், இதை யாரும் மாற்ற முடியாது. இப்ப என்னுடைய கார் அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா இது எப்பவுமே என்னோட காரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் இன்னொருக்கு வித்துட்டேன்னா அது அவனோட காரா மாறிடும். இப்ப என்னுடைய பணம் நான் சொல்றேன், அந்த பணத்தை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டேன்னா அது அவருடைய பணம், இப்ப என்னுடைய பணமா இருக்காது, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் கைக்கு போயிடும். அப்படி சில விஷயங்கள்லாம் இருக்கு. எனக்கு எப்பவுமே உரிமையாக இருப்பது அது தற்கிழமை.
அப்புறம் பிரிதின் கிழமை இன்னொருத்தருக்கு உரிமையா போயிடும். அது மாதிரியும் இருக்கும் சில விஷயம். மூணாவது செய்யுட்கிழமை அப்படின்னா நான் செய்தது, அதனால அந்த அடையாளம் அதுக்கு எப்பவுமே இருக்கும். இப்ப எப்படி இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்ற மாதிரி, இது இளையராஜா பாட்டுன்னு யார் வேணாலும் பாடலாம். இது பி சுஷீலா பாட்டு, இல்ல டிஎம்எஸ் பாட்டு, எஸ்பிபி பாட்டு அப்படின்னு நானும் பாடுறேன். ஆனா அது அவன் பாட்டு அது, இல்லையா? ஆனா இது பாட்டை விட இன்னும் பொருந்தது எழுதுறதுக்கு பொருந்தும். இப்ப பாரதியார் கவிதை அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கவிதையை நான் எழுதுறேன் என்னோட புத்தகத்துல. அது எழுதுறதுனால அது என்னோட கவிதையா மாறிடுது. நான் எழுதினாலும் என்கிட்ட இருந்தாலும் அது பாரதியார் கவிதை தான். அதைத்தான் இங்க சொல்றாரு, கபிலரது பாட்டு என்பது போல. கபிலர் ஒரு பாட்டை எழுதிட்டாருன்னா அந்த பாட்டு அப்புறம் யார் கைக்கு போனாலும், அந்த ஓலைச்சுவடி யார் கைக்கு போனாலும் சரி, அது கபிலருடைய பாட்டு தான். அதுதான் அதுக்கு அடையாளம். அப்படி இது ஏன் இதை சொல்றாருன்னா, இந்த ஒழுக்க நெறி அப்படின்றது இறைவன் உருவாக்கியது அப்படின்ற கொள்கையை வள்ளுவர் சொல்றதுக்காக இதை சொல்றாங்க. ஏன்னா இந்த காலத்துல எல்லாரும் ஒரு அபிப்பிராயம் என்ன சொல்றாங்க, இந்த ஒழுக்க நெறின்றது இதெல்லாம் நம்மளா உருவாக்கிக்கிட்டது, இது கடவுள் சொன்னாருன்னு நம்ம ஏன் வச்சுக்கணும், இது கடவுள்லாம் ஒன்றும் உருவாக்கல இந்த நெறியெல்லாம், நம்மளுடைய கன்வீனியன்ஸுக்கு மாராலிட்டி அப்படின்னு சொல்றதே எல்லாம். இப்போ ஒருத்தரை கொலை பண்ணக்கூடாது, இன்னொரு உயிரை பறிக்கக்கூடாது, இதெல்லாம் நம்மளா உருவாக்கிக்கிட்ட ஒரு நெறிதான். இது கடவுள் சொன்னாரு அப்படின்னு நம்ம எதுவும் சொல்ல தேவையில்லை அப்படின்னு இப்ப சொல்றாங்க இல்லையா? அதை மறுக்கிறார் திருவள்ளுவர். அந்த மாதிரி சொல்லல. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறினா அது அவன் உருவாக்குன நெறி அப்படின்னு தான் இந்த ஒழுக்க நெறியெல்லாம் பார்க்கணும். இந்த வழிபாட்டு நெறியா இருக்கட்டும், இல்ல பிற உயிர்களை துன்பப்படுத்தக்கூடாது, பிற உயிர்களை வதைக்க கூடாதுன்னு சொல்றதெல்லாம் அது இறைவன் உருவாக்குன நெறி, நம்மளா நினைச்சுக்கிட்டது கிடையாது அப்படின்னு சொல்றார். இப்படி இந்த 4 பாட்டுல இறைவனை நினைத்தலும் வாழ்த்தலும் அவன் நெறிநிற்றலும் செய்தார் வீடு பெறுவார் என்பது கூறப்பட்டதுன்னு இப்ப நம்ம மேலோட்டமா அந்த கடவுள் வாழ்த்தை படிக்கிறதுக்கும் இப்ப இதை படிக்கிறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் தெரியும். அதனால இப்ப பின்னாடி வரதெல்லாம் நான் கொஞ்சம் சீக்கிரம் போயிடுறேன். இந்த தனக்குவமை இல்லாதான் அறகாழி எந்தனன் கோளில் பொறியில் குணமிலவே, இந்த 3 பாட்டுல என்ன சொல்றாருன்னா, நினைத்தலும் வாழ்த்தலும் வணங்கலும் செய்யா வழிபடும் குற்றம் கூறப்பட்டது அப்படின்றார். இதுலயும் ஒரு குறிப்பு, மற்றவங்க எல்லாம் சொல்லாத குறிப்பு, இவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். இந்த தனக்குவமை இல்லாத பாட்டு பாருங்க, தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அப்படின்னு இருக்கு. அரிதுன்னா கஷ்டம் அப்படின்னு நம்ம அப்படிதான் பொருளா போய் சொல்லுவோம். கடவுளை மட்டும் வணங்கலைன்னா இந்த மனக்கவலையை நீக்கிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்பா, அரிதுன்னா கஷ்டம் அப்படின்னு தான் நம்ம பொருள் சொல்லுவோம். ஆனா இவர் என்ன சொல்றாரு, அருமை ஈண்டு அருமை இன்மை மேல் நின்றது அப்படின்ற. இங்க அரியதுன்னா கஷ்டம்னு நினைச்சுக்காத, முடியவே முடியாதுன்னு சொல்ல வர்றாரு. கடவுளுடைய திருவடியை நினைக்கவில்லை என்றால் மனக்கவலை மாற்றல் அரிது இல்லை, மனக்கவலை மாற்ற முடியாது அப்படின்னு பொருள் சொல்லணும். ஏன்னா இட்ஸ் நாட் ஆப்ஷனல். மறுபடியும் இல்லை, இது ஆப்ஷனல் தானே, நினைச்சா கடவுளை நினைச்சுக்கலாம், இல்லாட்டி பரவாயில்ல, இல்லை நீ நினைக்கலன்னா மனக்கவலை மாற்றவே முடியாது அப்படின்னு. அருமை இன்மை மேல் நின்றது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு வரியில அந்த விளக்கம், அதுக்கு விளக்கமும் கொடுக்குறாரு. அவர் ஏன் சொல்றாருன்னா அதுக்கு உதாரணமும் சொல்றாரு. அது மாதிரி நாலடியார்ல இருக்கு அப்படின்னு நாலடியார்ல இருந்து ஒரு உதாரணம் சொல்லி, அருமை இந்த இடத்துல இன்மைன்னு தான் அது மேல நிற்கிறது அப்படின்ற. இப்ப அடுத்த பாட்டு, அறஆழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிறகாழி நீந்தல் அரிது அப்படின்னு. இது வள்ளுவர் ரொம்ப அழகா பாடியிருக்கிறார் இந்த குறளை. அதுக்கும் எல்லாரும் அவங்கவுங்க தோன்றபடி சொல்றாங்க. அந்த பிற ஆழினா என்ன அப்படின்னு எதை சொல்றாரு வள்ளுவர்னு. இவர் என்ன சொல்றாரு, பிற ஆழி அப்படின்னா அறம், அறம்பொருள் இன்பம் அப்படின்னு நமக்கு அது 3 இருக்கு தெரியும். இந்த பிற ஆழின்னு சொன்னதை பொருள் இன்பம், இந்த உலகத்துல நம்ம அனுபவிக்க வேண்டிய பொருள் சம்பாதிக்கணும், அப்புறம் அந்த பொருளை காப்பாற்றணும், அப்புறம் அதை அனுபவிக்கணும், அப்புறம் நிறைய இன்பங்கள் எல்லாம் அனுபவிக்கிறோம், இதுவே ஒரு கடல் மாதிரி இருக்கு அப்படின்ற. அந்த கடலை நீந்துறது ரொம்ப கஷ்டம். இறைவன் மேல அன்பும் எதுவும் இல்லைன்னா அப்படின்னு. இது இது இந்த காலத்துல யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. பொருள் தேடினவங்களுக்கெல்லாம் எவ்வளவோ பொருள் தேடி அதை அனுபவிக்க முடியும். அதுக்கும் கடவுளுக்கும் என்ன சம்பந்தம்? கடவுளுடைய துணை இல்லாமே நான் பொருளை எல்லாம் தேடுகிறேன், என்னுடைய முயற்சியில தேடுகிறேன், என்னுடைய அறிவினால நான் இவ்வளவு பொருள் அடைகிறேன், அப்புறம் அதை நான் அனுபவிக்கிறேன் இன்பம். இதுக்கும் கடவுளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு. அதுக்கு வள்ளுவருடைய குரல்ல நேரடியா அதுக்கு பதில் இல்லை. அவர் அதை அந்த ஃபேக்டை மட்டும் சொல்றாரு. அறஆழி அந்தணன் அப்படின்னா கடவுள்,
அவனுடைய தாழ் சேர்ந்தார்க்கல்லால் அப்படின்னா அவனுடைய திருவடிகளை நினைப்பவர்க்கல்லாமல் மற்றவர்களுக்கு நீந்தல் அரிது, அது மட்டும்தான் சொல்றாரு. அப்ப இவர் அதுக்கு பரிமேலழகர் அதுக்கு உரையில சொல்றாரு, இறைவனுடைய அந்த நினைப்பு அப்படின்றது நமக்கு ஒரு தெப்பம் மாதிரி. ஏன்னா கடலை கடந்து போறதுக்கு நமக்கு ஏதோ ஒரு சின்ன துணை வேணும், அந்த புனை. அது இல்லைன்னா அந்த புனையை சேராதார் கரை காணாது அவற்றுள்ளே அழுந்துவர் ஆகலின். நீ நிறைய பொருள் சேர்க்கலாம், இன்பம் இன்பம் அனுபவிக்கணும்னு நினைக்கலாம், ஆனா நீ அதுல மாட்டிக்குவ. அதை மாட்டிக்கிட்டு அதை எப்படி தாண்டதுன்னு உனக்கு தெரியாம இருக்கும். அதனால அது நீந்தல் அரிது என்றார் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல கம்பராமாயணத்துல ஒரு பாட்டு நமக்கு ஞாபகம் வரும். அது இந்த குழுவுல எல்லாம் நம்ம செல்வநாயகம் சார் அவர் கம்பராமாயணத்தை ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார். நீங்க எல்லாம் நிறைய அனுபவிச்சிருக்கீங்க. கம்பராமாயணத்துல தசரதனை பத்தி சொல்றப்போ ஒரு பாட்டு வரும், அந்த அரசியல் படலம்னு. தசரதன் நிறைய கடலை கடந்தான் அப்படின்னு சொல்லுவார். ஒரு பாட்டுல 4 விதமா கடலுக்கு பேர் சொல்லி, கடல், அளக்கர், வேலை, பௌவம், கடலுக்கு இத்தனை பேரையும் சொல்லி ஒரு விதமா அந்த கடல்ல சொல்லி இதையெல்லாம் அவன் கடந்தான் அப்படிம்பாரு. ஈந்தே கடந்தான் இறப்போர் கடல், எண்ணில் நுண்ணூல் ஆய்ந்தே கடந்தான் அறிவென்னும் அளக்கர், வாளால் காய்ந்தே கடந்தான் பகையென்னும் வேலை, பகை வேலை, கருத்துமுற்ற தோய்ந்தே கடந்தான் திருவின் தொடர் போக பௌவம் அப்படின்னு கம்பர் ரொம்ப அழகா பாடிப்பார். அது ஒரு பெரிய சக்கரவர்த்தியா இருக்கும், இத்தனை கடலை கடக்க வேண்டியிருக்கும், எவ்வளவோ பேருக்கு தானம் செய்யணும், அந்த மாதிரி நிறைய நூல்களை எல்லாம் படிக்கணும். அப்ப அந்த மாதிரி படிச்சு அறிவுன்ற கடலை கடந்தான். அப்புறம் அந்த பகைவர்கள்லாம் ஒரு சமுத்திரம் மாதிரி, அவனுடைய வீரத்தினாலேயும் அந்த வாழினாலேயும் அந்த பகைவர்களாகிய சமுத்திரத்தை கடந்தான். அப்புறம் நிறைய அனுபவம். சக்கரவர்த்தினா எவ்வளவு அனுபவிக்கலாம். நம்ம ஒரு சாதாரண கொஞ்சம் பணம் இருந்தாலே அனுபவிக்கிறதுக்கு நிறைய இருக்கும். சக்கரவர்த்தினா எவ்வளவு அனுபவிக்கிறதுக்கு இருக்கும். அந்த அனுபவங்களை எல்லாம் கடந்தான் அப்படின்னு அவர் பாடிப்பார். இந்த பிறகாழி நீந்தல் அரிதுன்னா அது ஞாபகம் வருது. அதுல அந்த நீந்த முடியாம எல்லாம் அமிழ்ந்து விடுவார்கள் அப்படின்ற. அப்புறம் அடுத்த பாட்டு கோளில் பொறியில் குணமிலவே. அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எண் குணங்கள்னா என்னன்னு அந்த லிஸ்டும் போடுறார் பரிமேலழகர். போட்டுட்டு இவ்வாறு சைவாகமத்து கூறப்பட்டது அப்படின்றார். இதுல என்ன ஒரு சிறப்புனா, பரிமேலழகர் ஒரு வைணவர். அவர் நினைச்சிருந்தா அதுக்கு வேற மாதிரி உரையை எழுதியிருக்கலாம். ஆனா எண் குணங்களை பற்றி ரொம்ப தெளிவான விளக்கம் சைவ ஆகமத்துலதான் இருக்கு, சைவ சித்தாந்தத்துல. அதனால இவ்வாறு சைவ ஆகமத்து கூறப்பட்டது அப்படின்றார். ஆனா அதே சமயம் சமணர்களும் அவங்களும் ஒரு எண் குணங்கள் வைத்திருக்கிறார்கள். ஆனா பரிமேலழகர் இருக்கிற ஒரு நியூட்ரல் ஆட்டிடியூட்னால அவங்க சொல்றதையும் சொல்லிட்டு எனவும் உரைப்பாரும் உளர் அப்படின்னு அதுவும் சொல்றாரு. அப்புறம் கடைசி பாட்டுக்கு வருவோம். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இப்போ இதுவரைக்கும் வழிபட்டால் இறைவனை வழிபட்டால் இன்பம், வழிபடலைன்னா துன்பம்னாரு. அது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே குரல்ல சொல்றாரு வள்ளுவர். அந்த பிறவி பெருங்கடலில் நீந்த முடியும், இவங்களால நீந்த முடியாது அப்படின்ட்டு. அதுக்கு ஏன் பிறவி பெருங்கடல்னு சொன்னாரு அப்படின்றதுக்கும் ஒரு சின்ன ஒரு வரியில ஒரு விளக்கம். காரண காரிய தொடர்ச்சியாய் கரையின்றி வருதலின் பிறவி பெருங்கடல் என்றார் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாரு. இது நம்ம அடியவர்களுக்கெல்லாம் இந்த தோத்திர பாடல்களை பாட நமக்கு எல்லாம் தெரியும். எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் அப்படின்னு மாணிக்கவாசகர் பாடுவாரு. எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனது இடர்பிறவி அவதாரம் அருணகிரிநாதர் பாடுறாரு. அப்படி அது காரண காரிய தொடர்ச்சியாய் கரையின்றி வருதலின் பிறவி பெருங்கடல் என்றார் அப்படின்னு. இப்படி ஒரு அதிகாரத்தை எடுத்து பார்த்தாலே எவ்வளவு நம்மளுக்கு புதிய செய்திகள், எவ்வளவு இன்சைட்ஸ், எவ்வளவு ஆழமான சிந்தனைகள் நம்மள மேல இன்னும் சிந்திக்க வைக்கிற மாதிரி அப்படி உரை எழுதுகிறான்றது இவருக்கு இருக்கிற ஒரு பெரிய சிறப்பு. இந்த மாதிரி ஒரு அதிகாரத்தையும் நம்ம வைத்துக்கொண்டு பக்கத்திலே நீங்க இந்த காலத்துல இருக்கிற ஒரு எளிய உரையை வைத்துக்கொண்டு பார்த்தால் நம்ம எவ்வளவு சிந்திக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியும். இன்னும் ஒரே இப்ப இது 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் இன்னும் எப்படி அவர் நமக்கு வழிகாட்டுகிறார் பரிமேலழகர்கள் ஒரே ஒரு குறள் மட்டும் பார்த்துட்டு அதோட நம்ம நிறைவு செய்யலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் உரையாடலுக்கும் நேரம் வைத்துக் கொள்ளலாம். இது இடுக்கண் அழியாமைன்னு ஒரு அதிகாரம், 63வது அதிகாரம். அதாவது நம்மளுக்கு ஒரு துன்பம், இடுக்கன்னா இடையூறு, நம்மளுக்கு நடுவுல வருகிற சில துன்பங்கள், இது செய்தாலே ஏதாவது ஒரு தடங்கல் இடையூறு எல்லாம் வரும். அதுக்கு நம்ம மனம் கலங்காம இருக்கணும்.
அதுதான் இந்த அதிகாரத்தினுடைய சிறப்பு. இந்த அதிகாரத்துல 2வது குறள், மொத்தம் 622வது குறள். வெள்ளத்தனைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ள கெடும் அப்படின்றது குறள். அதுக்கு நான் இந்த எளிய உரையில இருக்கிறத படிக்கிறேன். வெள்ளம் போல் துன்பம் பெருக்கெடுத்து வந்தாலும் அறிவு உடையவன் தன் உள்ளத்தால் எண்ணி செயல்பட அத்துன்பம் ஓடி மறையும். இதை முதல்ல அப்படி படிச்சா எனக்கு என்னவோ இது என்ன ரொம்ப மேலோட்டமா இருக்கு. ஏதோ ஒரு பெரிய துன்பம், கஷ்டமா, நிறைய கஷ்டம் வந்தாலும் அது ரொம்ப அறிவு இருக்கிறவன் அதை என்ன பண்ணணும்னு யோசிச்சு ஏதாவது செயல் செய்தா அந்த துன்பம் ஓடிவிடும் அப்படின்னு. இது இந்த வீட்டுல வயசான தாத்தா ஏதாவது இருந்தா இந்த மாதிரி இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ்க்குலாம் இந்த மாதிரி எல்லாம் அட்வைஸ் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் பூமர்ஸ் அப்படின்னு ஏதாவது பேர் வைப்பாங்க அவங்க. நீ என்ன கஷ்டம் வந்தாலும் அறிவு இருக்கிறவ அதை பத்தி யோசிச்சு பார்த்தா உனக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். அப்புறம் அதுல இருந்து வெளியில வந்துடலாம் அப்படின்னா இது என்ன மாதிரி அறிவுரை? இதுல ஒண்ணும் பெருசா விஷயமே இல்லையே, அந்த சந்தேகம் ஒண்ணு வரும். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, உள்ளத்தின் உள்ளக்கெடும்னு வள்ளுவர் சொல்றாரு. ஆனா இவர் உரை எழுதுறாரு, என்ன பண்றாரு, உள்ளத்தால் எண்ணி செயல்பட அத்துன்பம் ஓடி மறையும். செயல்படன்னு வள்ளுவர் சொல்லவே இல்லை. உள்ளத்தினால நினைத்தால் அது ஓடி மறையும். எப்படி நினைச்சா அது எப்படி தானா மறையும் அப்படின்னு நம்ம கேள்வி வரும். அப்ப அதுல வேற ஏதோ அர்த்தம் இருக்கு. இன்னும் இவங்க உரை எழுதுறவங்க இந்த மாதிரி இவங்களா ஒரு வேர்டை ஆட் பண்ணி நீ உள்ளத்தால எண்ணி செயல்பட துன்பம் ஓடி மறையும், அது எல்லாம் தெரியுமே எல்லாருக்கும். ஒரு துன்பம் வந்தா அது என்ன பண்ணணும் நம்ம யோசிச்சு ஆராய்ஞ்சு நீ அதுக்கு தேவையான இது பண்ணனா சரியாயிடும் சொல்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. அப்ப வள்ளுவர் வேற ஏதோ சொல்ல வந்திருக்கிறார், நுட்பமான ஒரு ஆழமான பொருள் இருக்கு அப்படின்னு. அதுக்கு இவர் எப்படி சொல்றாருன்னு பார்க்கலாம். பரிமேலழகர் இவர் என்ன சொல்றாரு, வெள்ளத்தனைய இடும்பை, அது தெரியுது, வெள்ளம் போல கரையிலவாய இடும்பைகள் எல்லாம். இடும்பைனா இந்த இடுக்கண், இடையூறு அதெல்லாம் வருது. அந்த இடும்பைகள் எல்லாம் அறிவுடையான் தன் உள்ளத்தான் ஒன்றனை நினைக்க அத்துணையானே கெடும் அப்படின்றார். நீ உள்ளத்தினால ஒன்ன நினைச்சா அந்த சமயத்திலே அது சரியாயிடுது, தீர்ந்து போயிடுது அப்படின்றார். இதை புரிஞ்சுக்கிறது இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படி ஒரு துன்பம் வந்ததுன்னா என்ன பண்ணணும்னு நினைச்சா அது எப்படி சரியாகும், நினைச்ச உடனே எப்படி சரியா போகும் அப்படின்னோட இப்ப அவர் என்ன அந்த உரை விளக்கம் என்ன கொடுக்குறாருன்னு பார்க்கணும். பரிமேல் பார்த்தா எவ்வளவு பெரிய ஒரு வள்ளுவரும் சரி பரிமேலழகரும் என்ன ஒரு எக்ஸ்பர்டீஸ் இன் சைக்காலஜி அண்ட் பிலாசபி அப்படின்னு தெரிய வரும். அவர் சொல்ற உரை பாருங்க. இடும்பையாவது உள்ளத்து ஒரு கோட்பாடே அன்றி பிரிதில்லை என்பதும் அது மாறுபட கொள்ள நீங்கும் என்பதும் அறிதல் வேண்டுதலின் அறிவுடையான் என்றும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். எவ்வளவு ஸ்ட்ரைக்கிங்கா இருக்குது. என்ன சொல்றாரு, நீ கஷ்டம் கஷ்டம்னு சொல்றியே, அது உள்ளத்து ஒரு கோட்பாடே என்று பிரிதில்லை, அது உன்னுடைய நீயா கஷ்டம் நினைச்சுக்கிட்ட அப்படின்னு இப்ப அந்த ஆங்கிள் இருந்து போறாரு. கஷ்டம் நினைச்சா உடனே போயிடுன்னு அவர் சொல்லவே இல்லை. எனக்கு ஒரு வியாதி வருது, இந்த வியாதி போகணும்னு நான் நினைச்சா உடனே போயிடுமா? அது போகாது. ஆனா ஏன் அப்ப சொல்றாரு உள்ளத்தின் உள்ளக்கெடும்னா, நீ கஷ்டம்னு ஒண்ணு நினைக்கிறிய, அதையே முதல்ல நீ போய் திரும்ப சிந்திச்சுப்பாரு, உண்மையில அது கஷ்டம் தானா அப்படின்னு. இடும்பையாவது உள்ளத்து ஒரு கோட்பாடே என்று, நீ எது தடங்கல், இடையூறு, கஷ்டம் நினைக்கிறியோ அது 99%, 99.99% உன்னுடைய மன கருத்தா தான் இருக்கும். உண்மையாவே அந்த மாதிரி இருக்காது. அது மாறுபட கொள்ள நீங்கும். அதனால நீ இது கஷ்டம் இல்லைன்னு நினைச்சு இதுக்கு வழி இருக்குன்னு நீ நினைச்சாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த கஷ்டம் இல்லாத போயிடும் அப்படின்னு. இது சொல்ற மாதிரிதான் இப்ப தலைவலி வந்தா நமக்கு தலைவலியை விட தலைவலியை பற்றிய கவலை இன்னும் அதிகமா இருக்கும். அதுதான் ரொம்ப பெரிய தலைவலியா இருக்கும். தலைவலியை விட தலைவலியை பத்தி நினைச்ச வலிதான் ரொம்ப அதிகம். அந்த மாதிரி சொல்றார். அப்புறம் உள்ளத்தின் உள்ளன்னு ஏன் சொல்றார், நினைச்ச உடனே போயிடும்னா, உபாயத்தது எண்மை தோன்ற உள்ளத்தின் உள்ள என்றும் கூறினார். இந்த சிம்பிள் டெக்னிக் இருக்கு, இது ரொம்ப எண்மைனா இந்த இடத்துல எளிமைன்னு அர்த்தம். எளிமையானது, ரொம்ப சுலபமான டெக்னிக். இது உபாயம்னு வேற சொல்ல, இது ஒரு டெக்னிக், அவ்வளவுதான். அதாவது கஷ்டம் வந்தா இது நான் தான் இதை கஷ்டம்னு நினைக்கிறேன், உண்மையில இது கஷ்டம் இல்லை, இது கஷ்டமா நான் பாக்குறேன். இந்த பிசினஸ்லயே அதான் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் ஏன் ரிஸ்கா பாக்குற, ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கணும், இந்த ப்ராப்ளமா பார்க்க கூடாது, இது ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கணும் அப்படின்னு பிசினஸ்ல சொல்லி தருவாங்க மார்க்கெட்டிங் பீப்புளுக்கு. இதெல்லாம் அதே மாதிரிதான் இங்க, இடும்பையாவது உள்ளத்து கோட்பாடே என்று பிரிதில்லை என்பதும் அது மாறுபட கொள்ள நீங்கும். இந்த ஒரு குறள் எடுத்துட்டு பார்த்தாலே ஏன் பரிமேலழகர் உரையை படிக்கணும் அப்படின்னு நமக்கு புரியும்.
இதுக்கு முதல்ல இருக்கிற குறள், இது 2 குறளும் இந்த இடுக்கண் அழியாமையில இருக்க முதல் குறள், 2வது குறள். நாம இப்ப பார்த்தது 2வது குறள். இந்த முதல் குறள் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது. இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்தூறுவது அகுதொப்பது இல் அப்படின்னு. அது 2வது வரி கூட தெரியாது, முதல் வரி மட்டும் எல்லாருக்கும் தெரியும். இடுக்கண் வருங்கால் நகுகன், இடுக்கண் வந்தா சிரி அப்படின்னு சொல்லியிருக்கிறார் வள்ளுவர். அதையும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அது ரொம்ப பைத்தியக்காரத்தனமான அட்வைஸா இருக்கு. இடுக்கண் வந்தா எப்படி சிரிக்க முடியும்? ரொம்ப வந்தா சிரின்னு ஒருத்தர் சொன்னான்னா அவனுக்கு மனநிலை சரியில்லைன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி நிச்சயம் வள்ளுவர் சொல்ல மாட்டாரு. அப்போ இவர் என்ன அதுக்கு உரை எழுதுறாருன்னு பார்க்கலாம். பொதுவா இப்ப இந்த தெளிவுரையிலாம் இப்படியே எழுதிட்டு போயிடுறாங்க. இடுக்கண் வந்தால் அதை பற்றி நகைக்க, இல்லை எள்ளி நகையாடுக, இந்த மாதிரிலாம் கூட எழுதலாம். ஆனா இவர் இன்னும் ஆழமா போறார் பரிமேலழகர். இடுக்கண் வருங்கால் நகுக, ஒருவன் வினையால் தனக்கு இடுக்கண் வருமிடத்து அதற்கு அழியாது உள் மகிழ்க அப்படின்றார். மகிழ்ச்சி அடை அப்படின்றார். இந்த இடத்துல நகுகன மகிழ்ச்சி அடை, இடுக்கண் வருமிடத்து அதற்கு அழியாது உள் மகிழ்க. ஏன் அது எப்படி நம்ம தடங்கள் வரப்போ ஒரு வேலை செய்யணும்னு நினைக்கிறோம், தடங்கள் வந்தா நம்ம எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியும், மகிழ்ச்சி அடைய முடியும் கேட்டா அதுக்கு உரை விளக்கம் தர்றாரு. இதுவும் ஒரு டெக்னிக், அவ்வளவுதான். மைண்ட் டெக்னிக் டு அப்ரோச் தட். அந்த ப்ராப்ளத்தை வந்து டோன்ட் கெட் ஓவர்ஹெல்ம்டு பை த ப்ராப்ளம்ன்றாங்களே, அதுக்கு இது ஒரு டெக்னிக். அது என்னன்னு விளக்குறார் பரிமேலழகர். வினை இனிது முடிந்துழி நிகழற்பாலதாய மகிழ்ச்சியை அதற்கு இடையே இடுக்கண் வருவழி செய்யவே அப்படின்ற. அதாவது ஒரு வேலையை, ஒரு கஷ்டமான வேலையை நம்ம செஞ்சு முடிச்சா நமக்கு எப்படி ஒரு மனசுல ஒரு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷத்தை நீ இப்ப பிராக்டிஸ் பண்ணு. இந்த நடுவுல, இந்த வினைக்கு நடுவுல இந்த துன்பம் வந்தது, இப்ப நீ நினைச்சுக்கோ, அந்த வினை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கோ. முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சா உனக்கு எப்படி ஒரு சந்தோஷம் வரும், அந்த சந்தோஷத்தை இப்ப மனசுல வரவழைச்சுக்கோ. அதுதான் சொல்றாரு. வினை இனிது முடிந்துழி நிகழற்பாலதாய மகிழ்ச்சியை அதற்கு இடையே இடுக்கண் வருவழி செய்யவே. ஏன்னா மகிழ்ச்சி துன்பம் ரெண்டுமே என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. சந்தோஷப்படணும்னு நினைச்சா சந்தோஷப்படலாம், கவலைப்படணும்னு நினைச்சா கவலைப்படலாம். இப்ப இடுக்கண் வந்துருச்சு, இந்த வேலை முடிஞ்சதுன்னா என்ன சந்தோஷம் வருமோ அதை நான் இப்ப பிராக்டிஸ் பண்ணேன். அப்படி பண்ணா என்ன வருமா, அவன் அழிவின்றி மன எழுச்சியான் அதனை தள்ளி அக்குறை முடிக்கும் ஆற்றலுடையனாமாகலின் அப்படின்ற. நீ அந்த மகிழ்ச்சியை வரவழைச்சுக்கிட்டனா அது எவ்வளவு பெரிய இடுக்கண் இடையூறா இருந்தாலும் அதை வந்து சரி பண்றதுக்கான சக்தி உனக்கு வந்துடும். இவ்வளவு பொருளை உள்ளடக்கிதான் இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். இது மேலோட்டமா உரை எழுதுறவங்களாம் இடுக்கண் வருங்கால் அதை பார்த்து நீ சிரிக்கவும் அப்படின்னு எழுதிட்டு போயிடுறாங்க. அதை படிச்சா நம்மளுக்கு ஒன்றும் புரியவும் புரியாது. எப்படி சிரிக்க முடியும் அப்படின்னு கேட்டுட்டு நம்ம மண்டையை போட்டு உடைச்சுக்க வேண்டியதுதான். இப்படி ஒரு 2 குறள் பார்த்தீங்கன்னாலே இந்த இடுக்கண் அழியாமையிலே இடுக்கண் வருங்கால் நகுக வெள்ளத்தனைய இடும்பை, இதை படிச்சா பரிமேலழகருக்கு இருக்கிற அந்த உளவியல் தத்துவ அறிவு, அது வள்ளுவருடைய கொள்கை இதுதான். அது வெளிப்பட தெரியல. இந்த மாதிரி இன்னொரு பெரிய ஞானி வந்து சொன்னாதான் வள்ளுவருடைய இது நமக்கு புரியுது. அதனால்தான் ஒரு இந்திரா பார்த்தசாரதி கவி, அவர் நாவல் ஆசிரியர், அதே சமயம் நல்ல தமிழ் அறிஞர், ஆராய்ச்சியாளர். அவர் சொல்லியிருக்கிறாரு, பரிமேலழகர் ஒருவர்தான் வள்ளுவரின் இதயத்தை நன்கு உணர்ந்தவர். அதனால்தான் வள்ளுவரின் சொற்சிக்கனத்தை கையாண்டு ஆழமான உரையை அவரால் எழுத முடிந்திருக்கிறது. பரிமேலழகர் உரை இல்லை என்றால் வள்ளுவம் புரியாது அப்படின்னு எழுதுறாரு. இது கரெக்ட் தான். இப்ப நீங்க பார்த்த இந்த 2-3 குறள் நான் சொன்ன இந்த உதாரணத்திலேயும் தெரிஞ்சிருக்கும். இந்த பரிமேலழகர் உரை மட்டும் இல்லாம இந்த திருக்குறளை பார்த்தோம்னா திருவள்ளுவரே ரொம்ப மேலோட்டமா ஏதோ எழுதி வச்சிருக்காருன்னு தான் நம்மளுக்கு தோணும். நம்மளால கடைப்பு ரொம்ப பிராக்டிக்கலா இல்லாததையோ இல்லை ரொம்ப மேல ஜென்ரலா ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு போறாரு. பெரியவங்க எல்லாம் சொல்ல நல்ல வழியில போ, கெட்ட வழியில போகாது அப்படின்னு பொதுவா அட்வைஸ் கொடுப்பாங்க. அது மாதிரி பொதுவா ஏதோ அட்வைஸ் கொடுக்குறாருன்னு நினைச்சுக்குவோம். பரிமேலழகர் உரையோட படிச்சாதான் இவ்வளவு நுணுக்கமா திருவள்ளுவர் அத்தனை விஷயங்களை பார்த்து நமக்கு நம்ம வீடு பேற்றுக்கு மட்டும் இல்லை, இந்த உலக வாழ்க்கையில நடக்கிறதுக்கு. அதனாலதான் இன்னைக்கு நம்ம பார்த்ததுல கடவுள் வாழ்த்தையும் பார்த்தோம். அப்புறம் இந்த 2 குறள் இடுக்கண் அழியாமையில பார்த்தாலே அந்த பரிமேலழகருடைய பெருமை நமக்கு புரியும். அதுவும் இந்த கடவுள் வாழ்த்தை முழுக்க ஏன் சொல்லணும்னு நினைச்சேன்னா, ஒரு அதிகாரத்தை முழுக்க பார்த்தாதான் இவருடைய சிறப்பு நமக்கு புரியும். அங்கென்றும் இங்கென்றுமா பார்க்காம ஒரு அதிகாரத்தை எப்படி பார்க்கணுன்றது நமக்கு கத்து தருகிறார். அதே மாதிரி நீங்க எந்த அதிகாரம் வேணாலும் எடுத்துக்கோங்க, அருளுடைமை, அன்புடைமை, இல்ல புகழ், ஈகை, எதை வேணாலும் எடுத்து பார்த்தாலும் பொதுவா இருக்கிற தெளிவுரையில 10 பாட்டையும் படிச்சு பாருங்க, ஒண்ணுமே மனசுல பதிஞ்சே இருக்காது.
ஆனா இவருடைய உரையோட அந்த 10 பாட்டை படிச்சு பார்த்தோம்னா, இந்த 10 பாட்டுல இருக்கிற அந்த 4 கருத்து இல்ல 5 கருத்து, அதை அவர் சொல்லுகிற விதம், அதுக்கு அவர் கொடுக்கிற உதாரணங்கள், மேற்கோள்கள், இலக்கண குறிப்புகள் எல்லாம் பொறுமையா உட்கார்ந்து படிச்சோம்னா உங்களுக்கு தத்துவ அறிவு கிடைக்கும், இலக்கண அறிவு கிடைக்கும், அப்புறம் நல்ல சிந்திக்கிற திறன் கிடைக்கும். அப்படி எப்படி வந்து ஒரு விஷயத்தை லாஜிக்கலா அந்த பார்க்கிறது, அந்த கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சம்திங், அந்த அதாவது முழுமையான பார்வை அப்படின்னு சொன்னாங்க, ஹோலிஸ்டிக் திங்கிங் அப்படிம்பாங்க இங்கிலீஷ்ல, அந்த ஹோலிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவ், அது கிடைக்கிறதுக்கு பரிமேலழகர் உரை ரொம்ப நிச்சயம் உதவியாக இருக்கும். 1 மணி நேரம் கரெக்டா 1 மணி நேரம் ஆயிடுச்சு நான் பேச ஆரம்பிச்சு. அதனால இதோட இன்றைய சிந்தனை நான் முடித்துக் கொள்கிறேன். இன்னும் நம்ம நேரம் கிடைக்கிறப்ப பரிமேலழகர் உங்க சேனல்ல எப்படி அந்த டைம் இருக்கோ அதுக்கு பொறுத்து நம்ம மறுபடியும் இந்த பரிமேலழகர் உரைய ஒரு 3வது பாகமா கூட இன்னும் சில விஷயங்களை சிந்திக்கலாம். அது எனக்கு அந்த இன்பத்து, நம்ம பொதுவா இந்த காமத்து பால் இருக்கிறதுல கூட இவ்வளவு அழகான கவிதைகள் வள்ளுவர் எழுதியிருக்கிறார், அதுக்கு எவ்வளவு நயமாக பொருள் சொல்லுகிறார் பரிமேலழகர்னு பார்த்தா அது இன்னும் ஆச்சரியமா இருக்கும். இந்த அன்பு காதல்ன்ற நுட்பமான உணர்வுகளை கூட அதுல எவ்வளவு நயம் கொண்டு வந்து காட்டுகிறார் அப்படின்னு நம்ம பார்த்தா ரொம்ப பிரமிப்பா இருக்கும். அதையெல்லாம் தொடர்ந்து இன்னும் வரும் வகுப்புகள்ல நம்ம சிந்திப்போம் என்று சொல்லி, இந்த அளவில் இவ்வளவு பொறுமையோட இதெல்லாம் செவிமடுத்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம். நன்றி சீனிவாசன் ஐயா அவர்களே. பரிமேலழகர் உரை ஒரு ஐ திங்க் ஐ கேன் பி பிட் ஆட்டோபயோகிராபிக்கல். எனக்கு பிடித்த நூல்களிலே மிக பிடித்தமான நூல்கள் என்று விரல் விட்டு எண்ண முடியும் என்றால் அதிலே பரிமேலழகருடைய உரையும் முதலிலே இருக்கின்றது. ஆனா எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்னமோ திருக்குறள் தான். பரிமேலழகர் உரை நானாகத்தான் படிக்க ஆரம்பித்தேன். அதிலிருந்து ஒரு குணம் எனக்கு கிடைக்கப்பெற்றது, வளரப்பெற்றது. என்னவென்றால், ஒரு குறளுக்கு பொருள் பரிமேலழகர் உரையை படிக்கும் பொழுது அதிலே அவர் விளக்கி இருக்கின்றார். ஆனால் அப்பொழுதுதான் தமிழ் படிக்க ஆரம்பித்த எனக்கு அது முழுமையான விளக்கமாக படவில்லை. உதாரணத்துக்கு இன்னைய குறளிலே ஒன்று பார்ப்போம். குறள் நம்பர் 3ல மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் என்பதிலே இந்த மலர்மிசை ஏகினான் என்ற வார்த்தைக்கு அவர் விரிவு சொன்ன பொழுது ஒரு சென்டென்ஸ் போடுறார். என்ன அப்படின்னா, மலர்மிசை ஏகினான், உள்ளமாகிய மலராகிய உள்ளத்திலே ஏகினான். ஏகினான்னா அவ்வளவு விரைவு கருதி பாஸ்ட் டென்ஸ்ல போட்டார். அதெல்லாம் கரெக்டு தான். ஆனா என்ன அதையெல்லாம் சொல்லிவிட்டு சம்பந்தம் இல்லாத மாதிரி ஒரு வார்த்தை அதிலே வருகின்றது, ஒரு வரி. மலர்மிசை ஏகினான் என்பதை வேறு கடவுள் மீது ஏற்றி கூறுவாரும் உலர் அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தைக்கு மலர்மிசை ஏகினான் என்பதற்கு வேறு கடவுள் மேல் ஏற்றி கூறுவாரும் உலர்ன்னு சொன்னவரு அவ்வளவு பெரிய ஞானி. நம்மை மாதிரி எளிய மக்களுக்காக கூறுவார் யார் என்று சொல்லவில்லை. ஒண்ணு நான் பல முறை நினைச்சு பாக்குறது, எதனால இப்படி விட்டுட்டாருன்னா, நிறைய அந்த திருக்குறளில் எழுதிய உரையில பல இடங்களிலே என்பாரும் உலர் என்றும் கூறப்பட்டுள்ளது. அது எனக்கு ஏற்புடையது, அது எனக்கு ஏற்புடையது அல்ல, அதுவும் சற்றே சுமாராக இருக்கின்ற பொருள், அதுவும் சிறப்பு பொருள் என்று சொல்கின்றாரே ஒழிய சொன்னவர் யார் என்று எந்த இடத்திலும் அவர் சொல்லவில்லை. இது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகிவிட்டது. என்ன, எனக்கு ஒரு ஆர்வம், இந்த மலர்மிசை ஏகினான் என்பதற்கு வேறு ஒரு கடவுள் என்று சொல்வாரும் உண்டு என்றால் வேறு யாரு இதை சொல்லி இருக்கிறார்கள் என்று அந்த காலத்துல ரொம்ப எனக்கு இந்த தமிழ்ல இன்டர்நெட் பரிச்சயம் ரொம்ப கிடையாது. வீட்டுல புத்தகங்கள் நிறைய இருந்தன. ஆனா எந்த புத்தகத்தை இப்ப இது எத்தனை புத்தகம் இருக்கு தமிழ் இலக்கியத்துல, எந்த புத்தகத்தை தேடி பார்த்து இந்த ஆசிரியர் இந்த நூலிலே இதை சொல்லி இருக்கிறார் என்று நான் எப்படி கண்டுபிடிப்பது? மிக சிரமப்பட்டேன். ஆனால் அப்படி சிரமப்பட்டதனால எனக்கு ஒரு குணதிசயம் வளர்ந்தது. என்னவென்றால், பல நூல்களை படித்து படித்து இதற்கு எங்கே அந்த வேலிடேஷன் இருக்கின்றது, எதை இந்த ஆள் சொல்லிட்டு போயிருக்கிறார், யாரை இவர் குறிக்கிறார் என்ற ஆர்வம் தோன்ற அது இந்த இவர் கூறியது இவர் கூறாமல் எடுத்துக்காட்டாமல் இருக்கின்ற அதே குறிப்புடைய
பலவற்றை என்னால் சென்று தேடி அடைய முடிந்தது என்றால் அந்த ஆர்வத்தை எனக்கு உண்டாக்கியது இந்த பரிமேலழகருடைய டெக்னிக். அதாவது சொல்லாமல் சொன்னது. மலர் மேல் நடந்தான் என்று வேறொரு கடவுள் மேல் கூறுவாரு முலர் அப்படின்னா வேறொரு கடவுள் யார் அப்படின்னு சொன்னா அது சிலப்பதிகாரத்திலே வருகின்றது. கவுந்தி அடிகளுடைய கூற்றாக இளங்கோ அடிகள் சொல்றது அது. அந்த 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 வார்த்தை அந்த வார்த்தை வந்து மலர்மிசை நடந்தோன். இப்ப எப்படி இவருக்கு அநேகமாக அந்த காலத்திலே திருக்குறளுடைய பரிமேலழகருடைய படிப்பவர்களுக்கு இது படித்த உடனே தெரிந்திருக்க வேண்டும். அதனாலதான் அவர் இஸ் ஆல்சோ கேர்ஃபுல் பர்சன். அதனால இது எங்குமே இல்லாத ஒன்றை சொல்கின்றோம் என்றால் அந்த குறிப்பையும் அவர் எடுத்து காட்டியிருப்பார். எடுத்து காட்டாமல் சொல்வாரு முலர் என்றால் it is almost common, I think, the existence of those references and knowledges. இங்க நமக்கு ரொம்ப தாழ்ந்து விட்ட காரணத்தினாலே, வழக்கத்திலிருந்து தமிழ் ஒழிந்து விட்ட காரணத்தினாலே, பரிச்சயம் இல்லாமல் போய்விட்ட காரணத்தினாலே நான் கண்டுபிடிக்க வேண்டிய மிக சிரமப்பட்டு அவருடைய என்பாரும் உலர் என்பதில் அவர் யாரை சொல்கின்றார் என்பதை நான் மொத்தத்துக்கும் பரிமேலழகருக்கும் நான் எழுதி வைத்திருக்கின்றேன். என்னுடைய ஃபார் மை செல்ஃப் நாலேஜ் அதெல்லாம் எதை குறிக்கின்றார் அந்த பரிமேலழகர் உரை என்று. அப்புறம் நிறைய இக்காலத்திலே இந்த இன்டர்நெட் வசதியால நிறைய மிக எளிமையாகிவிட்டது. அதெல்லாம் நாம் தேடி பிடித்து எடுப்பது. இன்ஃபேக்ட் ஒரு புத்தகமே இருக்கின்றது. பெரும்புலவர் என்று போற்றப்படுகின்ற பேராசிரியர் இரா சாரங்கபாணி என்பவர் திருக்குறள் உரை வேற்றுமை அறத்துப்பாலுக்கு அண்ணாமலை பதிப்பகத்திலே ஒரு நூலே வந்திருக்கின்றது. யாரெல்லாம் என்னென்ன உரைகள் எல்லாம் இருக்கின்றன, அந்த உரைகளிலே என்ன வேற்றுமைகள் இருக்கின்றன என்பதை அந்த சாரங்கபாணியுடைய நூல் உரையை வந்து மிக ஹை குவாலிட்டி ரெஃபரன்ஸ். பிகாஸ் அது உரையெல்லாம் அலசுகின்ற வேறுபட்ட உரைகள் எல்லாம் உரை வேற்றுமைனே பேர் அந்த புத்தகத்துக்கு. அப்படி வந்து விட்டது. ஆனால் இந்த 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 திருக்குறளே வேறொரு இடத்திலே ஒரு நூல் அல்லது ஒரு உரையினுடைய சிறப்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால் அது அந்த சொல்கின்றவருடைய எண்ணத்தை நமக்கு புரிய வைக்க வேண்டும். அந்த எண்ணத்திலிருந்து நம்முடைய சிந்தனையிலே புது எண்ணங்கள் தோன்ற வேண்டும். அந்த எண்ணங்கள் மீண்டும் மற்ற எண்ணங்களை உண்டாக்க வேண்டும். அதுதான் சிறந்த பேச்சு உரைக்கு அடையாளம் என்று வள்ளுவர் சொல்கின்றபடி இந்த வள்ளுவருடைய உரை, இந்த பரிமேலழகருடைய உரை நூல் என்பது பல வகையான எண்ணங்களை நம்ம மனதிலே உண்டாக்கும். அதுவே அந்த உரை நூலினுடைய சிறப்பு. உங்களுடைய பேச்சு இன்னும் பல எண்ணங்களை எனக்கு உண்டாக்குகின்றன என்று சொல்லி மற்றவருடைய கருத்துக்கு வேண்டி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நீங்கள் எப்பொழுது வேணாலும் நம்முடைய குழுவிலே பரிமேலழகர் உரையை எப்பொழுதும் சிந்திக்க நாங்கள் தயாராக உள்ளோம், உங்களுடன் சேர்ந்து என்று கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். ஐயா மாலை வணக்கம். வணக்கம் வணக்கம். ஒரே ஒரு வரியில் ஒரே ஒரு செய்தி மட்டும். வள்ளுவரை நிழற்படத்தில் கண்டு மகிழ்ந்த காலங்கள் உண்டு. ஆனால் வள்ளுவருக்கு முன்பாக ஒரு கண்ணாடி என்று கண்டேன். அந்த கண்ணாடியில 2 பிம்பங்கள். ஒன்று ஸ்ரீனிவாச கோவிந்தராஜ் ஐயா என்பதாக ஒரு பிம்பமும், மறுபக்கம் செல்வநாயகம் அவர்களை மறுபிம்பமாகவும் கண்டேன் என்பதை மட்டும் சொல்லி என்னுடைய கருத்தை நிறைவு செய்கிறேன் ஐயா. நன்றி. சீனிவாசன் ஐயா காணுமே. நான் இருக்கேன். சொல்லுங்க. இருக்கீங்களா? I'm listening now. I got into the listening mode now. ஓ சரி. ஓகே. ஏற்புரைக்கு நன்றி ஐயா. ஏற்புரைக்கு நன்றி. ஐயா ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் செல்வநாயகம் எல்லோருக்கும் வணக்கம். பேசுற கேக்குதா? கிளியரா இருக்குங்க. ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதாவது ஒரு பொருளை இப்படித்தான் பகுத்து பார்க்க வேண்டும் என்கின்ற முறையிலேயே அற்புதமாக எழுதப்பட்டிருக்கிறது இந்த உரை அப்படிங்கிறதே இன்றுதான் எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஏற்கனவே இந்த அவையில பல முறை சொல்லியிருக்கிறேன், படித்ததை விட கேட்டதுதான் எனக்கு அதிகம். அப்படி பரிமேலழகர் முதல்ல 2
1, 2 அதுக்கப்புறம் 4 பிறகு 3 பிறகு 1 என்ற அந்த தொகுத்த விதமும் அதற்கான அந்த சேருதல் என்பதற்கு என்னென்ன இடங்கள்லாம் குறிப்பிட்ட விதம் தொடக்கம் முதல் இறுதி வரை நன்றா இருந்தது. இடையில ஒரு 10 நிமிடம் என்னால வேற நபருக்காக பேசி போயிட்டேன் நானு. அற்புதமாக தொகுத்து கொடுத்திருந்தார். இது எப்படி சொல்வது? பலாப்பழத்தை உரிப்பதற்கு முன்னாடி எண்ணெய தேய்ச்சுக்கிட்டு, கத்தியில எண்ணெய தேய்ச்சுட்டு உரிச்சுட்டு தான் பலாப்பழத்த கையில ஒட்டாம எடுக்கணுங்கிற மாதிரி. ஏன்னா, அதுக்கு மேல எவ்வளவோ பிசின் இருக்கு. அந்த பிசின் போனா தான் உண்மையான பழத்த பத்தி நம்ம எடுத்துக்க முடியும், சுவைக்க முடியும். அது மாரி அற்புதமாக பரிமேலழகர் குடுத்தாருன்னா, அதையும் எடுத்து சொல்லுவதற்கு ஒருத்தர் வேண்டும். ஏன்னா, அந்த காலத்துல சொல்லுவாங்க, அந்த ஒரு ஒரு டிப்பினி அப்படிங்கிறதோ, அந்த மாரி தீபிகை என்று அந்த மாரிலாம் நெறைய ஒன்றுக்கொன்று விளக்க உரைகளுக்கு விளக்க உரை எழுதப்படுகின்ற காலம் வேண்டியது. இப்போ ஐயா சொன்ன மாதிரி இப்போது எழுதப்படுகின்ற பல உரைகள் பதறாகத்தான் இருக்கிறது. முதல்ல சொன்ன முன்னோட்டமே ரொம்ப அற்புதமா இருந்தது. அளவிட்டு சொற்களை பயன்படுத்தி, எந்த அளவு குறைந்த சொற்களை வைத்துக்கொண்டு எவ்வளவு அழகாக விளக்க முடியுமோ, அவ்வளவு விளக்கியிருக்காரு. மூவா எழுதியார் சொன்னார். மூவானுடைய உரை தான் ஒரு காலத்துல ரொம்ப ஃபேமஸா இருந்தது. 1960, 65 வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அந்த உரைகள் தான் ஃபேமஸா இருந்தது. பிறகுதான் பல உரைகள் வந்ததாக ஞாபகம். ஐயா அவர்கள் தொகுத்து சொன்ன விதம் நன்கு நிறுத்தி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு அதாவது இன்னும் சொல்லப்போனா, அந்த பகவன்ற எழுத்து ஆதி பகவன் வரும்போது, ஆதி பகவன் இப்போ வரணும். அப்படி வராமல் வந்தா தான் தனித்து வரும் அப்படின்னு சொன்னது இலக்கணம் இருக்குங்கிறதெல்லாம் கூட இன்று என்னால் தெரிந்து கொள்ள முடியுது. அதே மாரி செல்வநாயகம் ஐயா நீங்க பேசும்போது சொன்ன மாற்றுரைகள் பற்றிய அரசியல் பற்றிய புஸ்தகம் 60 இதுல வந்து அது எப்போ வந்திருக்கும்? அந்த புஸ்தகம் அநேகமா அது ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய அது கணக்கு சரியானால் 1989 சரிதானா? 1989. அதான் அப்புறம் 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஏன்னா, ஆமா. இது போன்ற பதர் உரைகள் எல்லாம் பதர் என்று குறிப்பிடுவதற்கு நான் ஒன்றும் வருத்தப்படவில்லை. ஒரு எழுதியவர் யாராவது கோவிச்சுக்குவாங்களோ எனக்கு தெரியாது. அது ஏன்னா அது உருப்படி இல்லாம ஏதோ ஒவ்வொரு வரியில ஏதோ சொல்லிட்டு போறேன். எல்லாருக்கும் மேலாக பார்க்கும்போது தெரியிற மாரி இருக்கு. அது உரை என்றால் அது பரிமையாளர்களோ, மடக்குழவரோ அந்த மாரி உள்ளவர்கள் உரை தானே தவிர மற்றவர்கள் உரை உரையாக இருக்காது. அதனால அதை தேர்ந்தெடுத்து சொன்ன முறை ரொம்ப நன்றாக இருந்தது. சீனிவாசன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள், நன்றிகள், வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. நன்றி, நன்றி. நன்றி வணக்கம் ஐயா. சார். வணக்கம், வணக்கம். இன்னைக்கு ரொம்ப சிறப்பா தான் இருந்தது சார். எனக்கு முதல்ல ஒரு பரிமையில் அழகிற வைணவ சமயத்தை சேர்ந்தவரை நீ தான் தெரிஞ்சுக்கிட்ட அவர் சொல்லி. அடுத்து அந்த கடவுள் வாழ்த்து பாடத்துல அவரு இப்போ சொன்னபடி நல்லாவே இருந்தது அது. கடைசியா சொன்ன அந்த இடுக்கண் அழியாமல் 621 622 குறள்ல ரொம்ப அழகா சொன்னாரு. அதுல நகுகன்றதுக்கு மகிழ்ச்சி அடைதல்ன்ற பொருள் வச்சுதான் அவர் சொல்லியிருக்கார் திருவள்ளுவர் அப்படின்றது சொன்னாரு. எல்லாரும் நகுக நகுகன்னா சிரிக்கிறதான்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அது இல்ல, உண்மையான பொருள் அது மகிழ்ச்சி அடைதல் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார். பொதுவாகவே அவருடைய தமிழும் அவருடைய பிரசன்டேஷனும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நான் நீங்க இன்னொன்னு கவனிச்சு பார்ப்ப இந்த கடவுள் வாழ்த்துக்கு நான் சொன்னேன் கிளாசிபிகேஷன் அவர் எப்படி 1+1+4+3+1 அப்படின்னு பகுத்து கொண்டு அதை அப்படி எடுத்து காட்டுகிறாரு. அந்த மாதிரி கடைசி வரைக்கும் திருக்குறள்ல வர இந்த 133 அதிகாரத்துக்கும் அந்த மாதிரி அவர் காமிச்சிருக்கிறார் இந்த பகுப்பு. அது எவ்வளவு பெரிய மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு இப்ப எல்லாம் சொல்ற மாஸ்டர் மைண்ட் இந்த மாதிரி கமெண்ட்ரி எழுதியிருப்போம். இப்ப எழுதுறதெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி செல்வநாயகம் சொன்ன மாதிரி நிறைய உரைகள்ல வந்து கம்பேர் பண்றவங்க எல்லாம் கூட இருக்காங்க. சமீபத்துல இந்த சுவாமி தியாகராஜன் ஒருத்தர் அவரோட திருக்குறள் உரை விபரீதம் அப்படின்னு எழுதியிருக்கிறார். புதுசா வரவங்க எல்லாம் விபரீதமா உரை எழுதுறாங்கன்னு அவர் அதை ஆராய்ச்சி பண்ணி அது ஒரு புக்காவே போட்டிருக்கிறார். உரை விபரீதம் அப்படின்னு. அதான் சொன்னாரு, நான் இந்த ஆராய்ச்சியை எடுத்துட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது எவ்வளவு போட்டு குழப்பி எழுதியிருக்கிறாங்க, ஏன்டா இந்த ஆராய்ச்சியை எடுத்துக்கிட்டோம்னு தோணுது. ஏன்னா எனக்கே அவ்வளவு படிக்க படிக்க கோபமும் வெறுப்பும் தான் வந்தது. எல்லாம் திருவள்ளுவரை போட்டு இப்படி வந்து எல்லாம் தடை பண்ணணும்னு நினைக்கிறார் சொன்னார் அந்த ஸ்பீச்ல. படிச்சோன்னு எனக்கு தோன்ற முதல் எண்ணம், கொஞ்ச காலத்துக்கு யாரும் திருக்குறளுக்கு உரையே எழுதல, யாரும் எழுதக்கூடாதுன்னு தடை பண்ணாதான் உருப்படும் அப்படின்னு தோணுச்சுன்னாரு. ஏன்னா இவ்வளவு ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு நூலை இன்னைக்கு அது ரொம்ப மேலோட்டமா எழுதுறது, அப்புறம் வேணுனே கண்ணபின்னு பொருள் மாத்தி எழுதுறது. இப்ப எழுதின யாரோ ஒருத்தர் அவர் எழுதுறாரு, புலால் உண்ணமை, அவர் திருவள்ளுவர் தான் எல்லாம் திருக்குறள் தான் உலகத்துல சிறந்த நூல்லாம் சொல்லிட்டு நடுவில் என்ன சொல்றாரு, புலால் உண்ணாமைன்னு ஒரு அதிகாரம். ஏன்னா இவங்க எல்லாம் இந்த திராவிட இயக்கத்திலேருந்து வந்தவங்க. புலால் உண்ணாமைன்னு திருவள்ளுவர் எழுதுறது தப்பு.
அந்த காலத்துக்கு அவருக்கு தெரியல, இந்த புரோட்டீன்லாம் நிறைய தேவையா இருக்குன்னு தெரியல, அதனால எழுதிட்டாரு. புரோட்டீன்லாம் தேவைன்ற அறிவு இருந்திருந்ததுன்னா அது மாதிரி எழுத மாட்டாருன்னு எழுதுறாரு. திருவள்ளுவர் தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் எழுதுறதே தப்புன்னு சொன்னேன்னு அர்த்தம். அந்த மாதிரி எழுதுறவங்களா இருக்காங்க இப்ப எல்லாம். அது அப்புறம் இன்னொரு டேஞ்சரஸ் ட்ரெண்ட், அது நான் உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு தெரியல, நீங்க கவனிக்கல. நிறைய பேர் இப்ப இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களும் அவங்க திருக்குறள் குறை எழுதுறாங்க. அதுல என்ன பண்றாங்க, இந்த கடவுள் வாழ்த்து வந்து இதுல வர சொற்களை எல்லாம் கடவுளை சொல்லல திருவள்ளுவர், ஏதோ ஒரு தலைவரை தான் சொல்லுகிறார். அப்ப இந்த இறைவன் இது எல்லாம் வந்து வாலறிவன், வேண்டுதல் வேண்டாமை இல்லைன்னா இது ஒரு தலைவனுடைய குணங்கள். அது எந்த தலைவனாக இருக்கலாம், ஒரு கட்சி தலைவனா இருக்கலாம், இல்ல ஒரு கூட்டத்துக்கு தலைவனா இருக்கலாம். அந்த தலைவனை வந்து அவன் மேல நம்பிக்கை வச்சு அவனை பின்பற்றினா இதெல்லாம் பொருந்தும். இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இது அந்த மாதிரி ஒரு உரை எழுதுறாங்க. அது எப்படி அது மாதிரி சில இதுக்கு வேணா அது பொருத்தமா இருக்கலாம். இப்ப இந்த வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு ஆண்டும் இடும்பையில, அந்த தலைவனுக்கு நல்ல குணங்கள்லாம் இருக்கும், அவனுக்கு வேண்டுதல் வேண்டாமை கிடையாது, அந்த மாதிரி. அப்ப அடி சேர்ந்தார்ன்றதுக்கு எப்படி பொருள் எழுத முடியும்னு தெரியல. அவனுடைய திருவடிகளை வணங்குகிறவர்னா எழுதியிருப்பாரு. அப்ப அவங்களுக்கு வந்து எந்த துன்பமும் இல்லைன்னு இப்படி உரை எழுதுறாங்க. கேட்டா என்ன, அது திருவள்ளுவர் வந்து எல்லாருக்கும் பொதுவானவர், அவர் கடவுள் நம்பிக்கை அவர் மேல திணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எழுதுற உரையெல்லாம் இருக்கு. இந்த 9வது குறள்ல கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலையில 8 குணங்கள்னு சொல்லி நீங்க அதுல நிறைய கிரிட்டிசிசம்லாம் இருக்கு, எந்த 8 குணங்கள் அப்படின்னு. ஆனா ஒரு 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 பொருள் அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எண் என்பதற்கு எளிமைங்கிற பொருள்ல ஏகப்பட்ட திருக்குறள் இருக்கு. நிறைய குறள்ல வந்து எண் என்பதற்கு போட்டு 3 சுழியின் போட்ட எண்ணுக்கு எளிமைங்கிற பொருள்ல 424, 548, 760, 991 எல்லா இடத்துலயும் அந்த பொருள் வருது, எளிமைங்கிற பொருள் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒன் பொருள் காழ்ப்ப ஏற்றியாருக்கு என் பொருள் ஏன இரண்டும் ஒருங்கு. அதாவது நல்ல வழியிலே பொருள் சம்பாதித்தவர்களுக்கு என் பொருள் ஏன இரண்டும் ஒழுங்கு, அந்த பொருளை வைத்துக் கொண்டு பெறக்கூடிய அறமும் இன்பமும் எளிதாக வந்து சேரும். என் பொருள்னா அது எளிமையாக வந்து சேரும், மீதி இரண்டும் அப்படிங்கிறது எளிமைங்கிற இடத்துல எளிமைங்கிற பொருள்ல சொல்றாரு. நிறைய எனக்கு ஒரு 7-8 குறள் இருக்கு அந்த எளிமைங்கிறதுல. அதனால கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலையில எண் என்பதற்கு இறைவனுடைய ஒரு குணம் எளிமை. எளிமையாக வந்து அருள் புரிதல், எளிமையாக அப்படி எல்லாத்திலும் எளிமை உடையவன் தொண்டர்களுக்கு அப்படிங்கிறதுனால எளிமையான குணத்தை உடையவன் அப்படின்னு ஒரு ஒரு பொருள் சொல்றாங்க. இது இது எப்படியே போய் நம்ம இந்த பொருள் நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்னா ஒரு லிமிட்லெஸ்ஸா போயிட்டு இருக்கு இந்த இது. ஆமா, ஆனா அதுக்குதான் சில அந்த அந்த காலத்துல இந்த 2 இது சொல்றாங்க, ஒண்ணு இலக்கணம், இன்னொன்னு தர்க்கம். இது ரெண்டு, ஒண்ணு இலக்கணம் அறிவு, இலக்கண இது படிதான் பண்ணணும். இலக்கணத்துக்கு அது பரிமேலழகர் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காரு, இலக்கணத்துக்கு மாறுபட்டதா நம்ம பொருள் சொல்லக்கூடாது. இப்ப நீங்க சொன்னது கரெக்ட், இப்ப எண் பொருள்னா அதுக்கு அர்த்தம் இருக்கு, இலக்கணம் அந்த மாதிரி இருக்கு. சில சொற்களுக்கு அந்த மாதிரி இலக்கண இது இல்லாமையே அவங்க மாத்துறாங்க. அப்புறம் ரெண்டாவது நம்ம ஆர்குமெண்ட்டுக்கு ஏத்ததா இருக்கணும், லாஜிக்கலா இருக்கணும். மூணாவது திருவள்ளுவர் வேற இடத்துல என்ன சொல்லியிருக்கிறாரோ அதுக்கு கன்சிஸ்டன்டா இருக்கணும். அவரு நிறைய பேர் அதை கவனிக்க மாட்டேன்றாங்க. திருவள்ளுவர் அந்த இடத்துல அப்படி சொல்லியிருக்கிறாரு, அப்ப இந்த இடத்துல நான் எப்படி இந்த மாதிரி மாத்தி சொல்ல முடியும் அப்படின்னு. இது மாதிரி நிறைய அந்த கிரைட்டீரியா ஃபார் கமெண்ட்ரியும் இருக்கு, அதெல்லாம் ஃபாலோ பண்ணாம இந்த காலத்துல எழுதுறதும் இருக்கு நிறைய. வேற யாராவது கருத்து சொல்றீங்களா? இல்ல ஐயா உங்களை மாதிரி ஆட்கள்லாம் இருக்க போய் தான் ஐயா நல்ல இந்த தமிழ் இலக்கியங்கள்லாம் நல்ல வாழும்னு ஒரு நம்பிக்கை இருக்குங்க ஐயா. இல்லைன்னா இப்ப வர்ற கவிஞர்கள்லாம் புது கவிஞர்கள்லாம் புதுசு புதுசா நீங்க சொன்ன மாதிரி கண்டதையும் எழுதி இந்த புலால் அப்ப இல்ல புரோட்டீன் அவருக்கு தெரியாது அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருவாங்க ஐயா. அதனால இத பத்தி நிறைய சிந்திச்சு சொல்லிட்டே இருக்கணுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. இன்னொன்னு கூட நம்ம அடுத்த வாரம் அடுத்த வகுப்புல நான் சிந்திக்கலாம்னு எனக்கு தோணுச்சு, நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. அதாவது அவர் எதையெல்லாம் மேற்கோள் காட்டுறாருன்னு அதையே கூட சிந்திச்சா நமக்கு தெரியும், எதெல்லாம் என்ன மாதிரி மேற்கோள்கள்லாம் காட்டுறாரு பரிமேலழகர்.
அதுக்கு அதை நமக்கு ஆராய்ச்சி பண்ணிருக்காரு. ஆமா. ஒருத்தர் வீட்லயே ஒரு தமிழ் லைப்ரரி இருந்தா தான் ஐயா முடியும் இது. இல்ல அது இல்ல அவ்வளவு இருக்குன்னு அவசியம் இல்லை. ஆனா அவர் என்ன சொல்ல வராரு, ஏன் சில விஷயத்த காட்டுறாரு, ஃபார் எக்ஸாம்பிள் ராமாயணம் மகாபாரதம் அந்த காலத்துல பெரிய இதிகாசம், அதுல இருந்து ஒரு மேற்கோளே காட்டல. ராமாயணத்துல இருந்து மட்டும் ஒரே ஒரு மேற்கோள். மகாபாரதம் எவ்வளவு பெரிய நீதி நூல் அறநூல்னு தெரியும், அதுல இருந்து அவர் மேற்கோளே காட்டல. இத்தனைக்கும் அவர் வைணவர், அந்தனர், இதெல்லாம் சம்ஸ்கிருதத்துல நல்ல புலமை உடையவர். ஆனா அப்ப அவருடைய நோக்கம் வேற மாதிரி இருந்திருக்கு. இந்த தமிழ் இலக்கியத்திலிருந்து காட்டணும்ன்றதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்திருக்கிறாரு. அதே மாதிரி பக்தி நூல்கள்ல இருந்து கூட நிறைய அவர் காட்டல மேற்கோள். நிறைய அறநூல்கள்ல இருந்து, சங்க இலக்கியத்திலேருந்து, காப்பியத்திலும் குறிப்பா சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி இதுல இருந்தும், அப்புறம் இந்த மற்ற அறநூல்கள், நாலடியார் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாலடியார்ல இருந்து புறநானூறுல தான் நிறைய காட்டுறாரு. நாலடியார், பழமொழி, நாலடியாரையும் புறநானூரையும் நிறைய கோட் பண்றாரு. ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, பக்தி இலக்கியம் தமிழ்ல அவ்வளவு பெருசு. பக்தி இலக்கியத்திலேருந்து அவர் எடுக்கவே இல்லை. 2 இடம், அதுவும் திருவாய்மொழியில நம்மாழ்வார். ஏன்னா அவர் நம்மாழ்வார் மேல பக்தி வச்சிருக்கிறாருன்னு தெரியுது. அதை மட்டும் எடுத்தாரே தவிர வேற எங்கேருந்தும் பக்தி இலக்கியத்திலேருந்து எடுக்கவே இல்லை. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு நியூட்ரல் இந்த ஆட்டிடியூட்ல இருந்து அவர் சொல்றாரு. ஏன்னா பக்தி இலக்கியம்னா கூட இப்போ ஒரு சார்புடையதா போயிடும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம இலக்கண நூல்கள், சங்க இலக்கியம், காப்பியங்கள் அதுல இருந்து எடுத்து காட்டணும் அப்படின்னு காட்டுறாரு. அது அவ்வளவு பொருத்தமா இருக்கு அவர் காட்டுறது. அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு எப்போ உங்க சேனல்ல நேரம் இருக்கோ இப்ப நம்ம மறுபடியும் இந்த மாதிரி நம்ம சந்திக்கலாம். நன்றி நன்றி ஐயா. நன்றி சார். ஸோ தேங்க்யூ எவ்ரிவன். தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன்ஸ். தேங்க்யூ. See you another time. ஐயா நல்ல வேளை அவர் மகாபாரதத்துல இருந்தோ வேற சமய நூல்கள்ல இருந்தோ எந்த விதமான கூட்டம் அவர் பண்ணாம பண்ணது இன்றைய காலத்துக்கு நமக்கு எல்லாம் பெரிய நன்மைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நிலவரத்துல ஒருவேளை அவர் ஏதாவது ஒரு காவியத்துல இருந்தோ ராமாயணத்துல இருந்தோ சில நெறிகளை சொல்லி இருந்தால், இந்த திருக்குறளை எழுதுனதே திருவள்ளுவர் இல்ல, இவர் தான் எழுதுனாருன்னு சொல்லிட்டு இந்த திருக்குறளை இன்னைக்கு இல்லாம பண்ணியிருப்பாங்க. அந்த மட்டுக்கு we should be thankful to him for not quoting anything from Mahabharata and Ramayana. ஒரு மனசு வலிச்சு நான் சொல்லக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட் ஐயா இது. ஆமா ஆமா, இப்பவும் அவர் அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது வேற விஷயம். புரிஞ்சுக்காம அட்டாக் பண்றவங்க நிறைய இருக்காங்க. அதை நம்ம இன்னொரு சந்தர்ப்பத்துல சிந்திப்போம் அதை பத்தி. நன்றி ஐயா. நன்றி நன்றி. பங்கெடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைகள் தொடர்ந்து சிந்தனையை செய்வோம் என்று சொல்லி நன்றி பாராட்டி சீனிவாசன் ஐயா அவர்களுக்கும் சிறப்பாக நம்முடைய குழுவின் சார்பாக நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். தேங்க்யூ. நன்றிங்க ஐயா. திருவடி வணக்கம். நன்றிமா. நன்றிங்க ஐயா. சிவாய நமங்க ஐயா. வணங்குறேங்க. சிவாய நமமா.